தெரியும் தெரியாது. நேற்று உள்ள பிரசங்கத்தினுடைய கண்டினியூஷனாக தொடர்பாக தெரியாது அப்படிங்கிறதுல ஒரு 4 விஷயம் தியானித்தோம். இன்றைக்கும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வேத வசனம் என்பது ஒரு சென்சார் துப்பாக்கி மாதிரி. அது யாருக்கு தேவையோ அவங்கள தான் தொடும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுனால எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. முழு உலகத்திலும் ஏறக்குறைய 300 கோடி ஜனங்களுக்கு மேலே கிறிஸ்தவங்கிற பெயரின் கீழாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டோடைய வருகைக்கோ பரலோகத்துக்கோ போவாங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் 120 நாடுகள் கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி டிக்ளரேஷன், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட நாடுகள் இருக்குது. அதனால் பரலோகத்துக்கு போவாங்களான்னா எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்ல, நான் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எனக்கு வேதத்தின்படி பார்க்கும்போது எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. ஓகே, போனால் எல்லாரும் போகலாம், அதில் எனக்கு தப்பே இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வச்சாலும் நான் தடுக்க போகிறதில்லை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே. ஆகையினால நீங்களும் கூட வசனம் கேட்கும்போது உங்களை தொடும், உங்களுக்குரிய வசனம்னா உங்களை தொடும். சின்ன சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நிதானமாகவே இன்றைக்கு தியானித்து நம்ம முடிச்சிடலாம் ஆண்டோடைய கிருபையினாலே. லாசருடைய கல்லறையின் பக்கத்தில் போய் ஆண்டவர் சொன்னாங்க, லாசருவே வெளியே வான்னு சொல்லி. ஒருவேளை அந்த கல்லறை பக்கத்தில் அந்த வாரத்தில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சிலர் இருந்திருக்கலாம். அதனால் லாசருவே வான்னு சொன்ன போது லாசரு மட்டும்தான் வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், யோர்தானில் போய் 7 தடவை மூழ்க சொன்ன அன்னைக்கு நிறைய பேர் யோர்தானில் மூழ்கியிருப்பாங்க. ஆனால் நாகமான் மட்டும்தான் சுகமானான். அல்லேலூயா. யாருக்கு எந்த வசனமோ அவங்கள தொடும், அவங்க மட்டும் நீங்கள் எடுத்துடுங்க. இது ஒரு விருந்து சாலை போல், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகம் இருக்குது. 66 புஸ்தகத்திலும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நிறைய விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சதில் ஒருவேளை நான் சொல்கிறது எவ்வளோ சரின்னு தெரில. வேதம் முழுவதும் 39 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலலாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அவங்க செய்த தவறுகளுக்கு குறைவுகளுக்கு அந்த ராஜாக்கள் அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டது போல் உள்ள சரித்திரங்கள் நிறைய இருக்குது, புறஜாதிகள். புதிய ஏற்பாட்டில் வரும்போதும் ஆண்டவராக இயேசுவா பேசியிருக்கிற 4 சுவிசேஷத்தில் கூட அது என்ன சொல்லலாம், ரெட் எழுத்து சிகப்பெழுத்து வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இயேசுவா பேசின வார்த்தைகள் குறைவாக தான் இருக்கும். நிருபங்கள் எடுத்து பார்த்தாலும் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசு சபையினுடைய குறைவுகளை பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா. கொரிந்து சபைக்கு எழுதும்போது கொரிந்து சபையை பார்த்து கொரிந்து சபையை குறித்து ஜனங்கள் மூலம் அறிந்ததெல்லாம் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வேத வசனத்தை கேட்கும்போது தெளிவாக கேளுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்களில் இப்போல்லாம் அப்படி மாறிப்போச்சு. ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல முறையில் அது கிடைக்கும் இது கிடைக்கும், வருவார் என்பதை விட தருவார் என்கிற பிரசங்கம் ரொம்ப நமக்கு தேவைப்படுற இடத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 57 வயசு காலத்திலே எங்கள் ஊர்லலாம் செத்தவங்க யாருமே எதுவுமே கொண்டு போகலைங்க. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கொண்டு போகல, யாருமே எதுவும் கொண்டு போனதில்லை. அதனால உங்களுக்கும் சொல்கிறேன், ஆண்டோடைய வருகை எப்பவும் இருக்கலாம், ஒரு நாள் சாவு வரும்னு எனக்கு தெரியும், எனக்கு மரணம் வரும் எனக்கு தெரியும். கர்த்தருடைய வருகை தாமச்சா இந்த சரீரம் கூட வராது. 57 வயசு வரைக்கும் சூப்பர் அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்குள்ளே எனக்கு பிடிச்சது என்னை படைச்ச ஆண்டவர், என்னை படைச்ச முடியல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என் சரீரம் எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். அதனால் தம் அடி தண்ணி அடி எதுவுமே எனக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்தாங்க. அதனால யோக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த சரீரம் என் கூட வராதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உங்க கூட வந்தால் கொண்டு போங்க, பணமோ பொருளோ சொத்தோ எது கொண்டோ கிடைச்சாலும் உங்க கூட வருமானா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒரு தப்பு கிடையாது. எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன், விஞ்ஞானிகள் மரித்தார்கள், அப்போஸ்தலர்கள் மரித்தார்கள், ஞானவான்கள் மரித்தார்கள், மேதைகள் மரித்தார்கள், பல சாதனையாளர்கள் மரித்தாங்க. யாரும் எதையும் கொண்டு போல, ஒன்று அடக்கம் பண்ணப்பட்டாங்க, இல்லைன்னா எரிச்சாங்க. இந்த 2 விஷயத்தில் ஒன்று தான் இருக்குது. போட்டி இல்லாத இடமும் அந்த ஒரு இடம் தான். கல்லறைக்கு தான் போட்டி என்ன செய்யலை, ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. மீதி எல்லாம் நம்ம இங்கே போட்டி போட்டுட்டு ரைட், நம்ம வருவோம். தெரியாது அப்படிங்கிறதுல 4 விஷயம். ஒன்று, பார்வனுக்கு தெரியாது நம்ம இன்னைக்கு நம்மளும் நம்ம சேனையும் செங்கடல்ல சாக போகிறோன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது அப்படிங்கிறத சொன்னோம். 2வதாக நம்ம சொன்னோம், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுட்டாங்கன்னா கொடிய வஞ்சகத்துக்கு அனுப்பிடுவார். இன்றைக்கும் இதில் சில விஷயத்தை சொல்லிட்டு போக விரும்புகிறோம். இப்போல்லாம் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். நம்மள மாய்ப்பட்டவன் சொல்லணும். அதாவது மனதார சத்தியத்தை பேசணுமா, எப்படி பேசணுமா,
யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி போதக சிட்சையே ஜீவ வழின்னு என்ன செய்திருக்கு சொல்லியிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கடிந்து கண்டனம் பண்ணி என்ன செய்யணுமா பிரசங்கம் பண்ண. இது எனக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. ஆறுதலாக பேசுறதுக்கு நிறைய இருக்குது. என் ஜனத்தோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று என்ன செய்யணுமா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால நம்ம பகுதியிலிருந்து சொல்றேன். இன்னைக்கெல்லாம் பாருங்க, பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் நகை கலத்தணுங்கிறத முக்கியப்படுத்துறாங்க. தப்பே கிடையாது, நகை கலத்தணுமா கலத்தணும். நான் ரொம்ப நல்லா அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன் பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் நகை போட்டவங்கள்ட்ட இருந்து நல்ல சத்தியத்துக்காக சொல்றேன். சத்தியத்தை பேசலைன்னா கொடிய வஞ்சம். நகை போட்டவங்கள்ட்ட இருந்து நல்லா வாங்குவாங்க. என் போன்ற ஊழியர்களுக்கு சொல்றது, நல்லா வாங்குவாங்க, நல்லா காணிக்க வாங்கிவிடுவாங்க. நகை போட்ட எல்லார்ட்ட இருந்தும் எந்த பெந்தகோஸ்து சபையிலையும் நகை போட்டவங்கள்ட்ட இருந்து காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நான் சொல்லலை. ஆனால் நகை போட்டவங்க இறந்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சபைக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. நகை போட்டவங்கள்ட்ட உள்ள நாளெல்லாம் காணிக்க வாங்குவாங்க, நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, நகை போட்டு ராபோஜனம் கொடுப்பாங்க. நகை போட்டவங்க செத்தா சபையில் வச்சு அடக்கம் பண்ண மாட்டாங்க. நகை போட்டவங்களுக்கு சில ஊழியர்கள்லாம் இருக்கிறோம், பரிசுத்தவான்கள், ரொம்ப மென்மையான பரிசுத்தவான்கள். நகை போட்டவங்க கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் என்ன செய்ய மாட்டாங்க, நடத்தி வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்து எப்படி பிடிச்சிட்டு வந்த உபதேசம். ஆனால் நகை போட்டவங்க கொடுக்குற காணிக்க மட்டும் எந்த தீட்டும் கிடையாது. அது மட்டும் பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். எந்த சபையிலையாவது நீங்க கேட்டிருக்கீங்களா, நகை போட்டவங்க காணிக்க போடாண்டாம், உங்க காணிக்கையை நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்ற இது கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனா நகை போட்டவங்களுக்கு நீ அவங்க சபைக்குள்ள ஒரு கட்டடத்துக்குள்ள மட்டும் பிரமாணம் வச்சிருப்பாங்க. நகை போட்டவங்களுக்கு ராபோஜனம் கொடுப்பாங்க. ராபோஜனம் என்ன? நித்திய ஜீவனுக்குரியது, அப்படிதானா? என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனுக்குரிய ராபோஜனத்துல பங்கெடுக்கலாம். ஆனா அவங்க கட்டி வச்சிருக்க கட்டடத்துக்குள்ள எனக்கு பயங்கர பயமா இருக்குது. இது எங்கிருந்து எந்த ஸ்தாபனத்துக்காக பிரமாணமா எனக்கு தெரியல. பைபிள்ல சில வசனங்கள் இருக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. நல்ல சத்தியம் அப்படின்னு வரும்போது வேதத்திலிருந்து A to Z கர்த்தருக்கு சித்தமானால் அறிந்து கொள்ள விரும்புங்க. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாட்டின் ஜீவியம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்கிறதுக்கு நகை நட்டு அலங்காரங்களை விட்டு பூ வைக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் விட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை வேதம் திட்டமா சொல்லியிருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அடுத்தது விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாச ஜீவியம் என்று சொல்லும் போது நம்ம முக்கியப்படுத்தும் போது தெய்வீக சுகம், ஆண்டவரை விசுவாசித்து சுகமாகிறது. ரைட்டா? நம்ம அதை கொண்டு வருவோம். டைம் ஓரளவு 8:45 வரைக்கும் வந்துட்டுனா இந்த பிரசங்கத்திலே முடிச்சிருவோம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம பார்ப்போம். ரைட்? அப்போ சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் அப்படின்னு சொன்னா உபதேசம். வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி, நான் சொன்ன வசனமே சத்தியம், நான் சொன்ன வசனமே சத்தியம். ஆண்டவரை குறித்து தியானிச்சா ஆண்டவரை குறித்த தெய்வீக சுபாவத்திலிருந்து, தேவனுடைய மனதுருக்கத்திலிருந்து, தேவனுடைய தியாகத்திலிருந்து, தேவனுடைய பிரதிஷ்டையிலிருந்து, தேவனுடைய பாடுபடுதலிருந்து, தேவனுடைய பரிசுத்தமான ஜீவியம் எல்லாவற்றையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது சத்தியம். ரைட்? சரி, சத்தியத்தின் மேல உள்ள அன்பை விட்டுட்டோமானா ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் உள்ள வந்துருவான். சாத்தானை கூப்பிடவே வேண்டாம், சாத்தானை கூப்பிட வேண்டாம். நம்ம பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு இருக்கு, வெயிட்டிங், காத்திருப்பான். யூதாசுக்கு ஆண்டவர் ராபோஜனம் கொடுக்கும் வரைக்கும் அவன் அங்கதான் நின்னான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா கொடுத்த உடனே உள்ளே புகுந்தான். பிசாசு ஒரு மனிதனை பிடிச்சிருந்தா நம்ம விரட்டிடலாம். ஒரு மனுஷன் பிசாசை பிடிச்சிருந்தா விரட்டவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் பேயை தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால கவனமா ஆண்டோடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தின்படி வாழ விரும்புங்க. எந்த சபையில இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல சத்தியம் உங்களோடு பேசும், உங்களுக்கு உரியதா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இப்ப நம்ம சரீரங்களுக்கு ஒத்து போகிற சில ஆகாரங்கள் இருக்கு. அல்லேலூயா. அதுபோல உங்களுக்கு ஒத்து போறதை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட ஆண்டவர் இப்படி எல்லாம் வாழணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படி வாழுங்க, இல்லையா விட்டுருங்க, நீங்க போக்குல வாழுங்க. நேற்று சொன்னேன், ப்ளீஸ் தயவு செய்து நல்லா வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போங்க. இங்கேயும் அனுபவிக்காம அங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது. மூன்றாவது நம்ம சொன்னோம், தெரியாது. யாருக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்லும் போது
கேயாசி, அனனியா, சப்பீராள் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? இப்படிப்பட்ட நிலவரத்தில் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கினாலும், கொடுக்க வேண்டிய விதத்தில் நம்ம கொடுக்காட்டாலும், நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புகள் வரோன்னு தெரியாது. ஊழியக்காரங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என் போன்ற ஊழியர்கள்லாம் காணிக்க வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்குற விஷயத்தில் ஒரு அப்போஸ்தலருக்கெல்லாம் தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்போஸ்தலன் ஆண்டோடைய கிருபையினால் தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தரோடு தங்கி இருக்கிற ஒரு பிரதிஷ்டை, கர்த்தரோடு தங்கி இருந்து பிரசங்கம் பண்ணணும். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பிரதிஷ்டையை பணம் பொருளை பகிர்ந்து கொடுக்கணும். இன்றைக்கி அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் அப்போஸ்தலர், கல்யாணம் ஆகாத நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அவங்க கிடைக்கிற பணத்தெல்லாம் கட்டடமாக கட்டுறதுக்கும், கட்டுற பணத்தெல்லாம் ஒழிச்சு வச்சு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு கொண்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது செய்கிறாங்களே தவிர ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கல. 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் கையில் கொண்டு வந்து எல்லாம் வித்து பிறக்கி கொடுத்தாங்க. 3ஆம் அதிகாரத்தில் போகும்போது வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அதாங்க பிரதிஷ்டை. ஒரு அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது, ஒன்று தேவனோடு தங்கி இருந்து ஊழியம் செய்யணும், 2 பணம் பொருள் ஒரு காலம் இருக்கக்கூடாது. இறந்து போன நம்முடைய காமராஜர், அவருக்கு கூட எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 120 ரூபா என்னதோ இருந்துன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னான். ஆனால் இன்னைக்கு எடுத்து பார்த்தா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால் நீங்களும் கவனமாக இருந்துடுங்க. தெரியாது, கேயாசிக்கும் தெரியாது, அனனியா சப்பீராளுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட 4வது நம்ம சொன்னோம், நான் தாவீதை எடுத்தோம். தாவீதுக்கு தான் செய்த பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வரோன்னு என்ன செய்யாது? தெரியாது. இவ்வளவு பெரிய தண்டனை வரோன்னு என்ன செய்யாது? தெரியாது. அதில் நிறைய பேரை சொல்லிக்கலாம். ஆகானை எடுத்துக்கலாம், அவனுக்கு நம்ம வச்சிருக்க தூக்கு மரம் நமக்கு தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. எசபேலுக்கு தெரியாது. இப்படி நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நம்ம எடுத்தா இப்படி நம்ம குடும்பமே அழிஞ்சு போவோன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால சில பாவங்களை செய்யும் போது அந்த பாவத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்கும்னு நினைச்சு நீங்க தெரியாம மாற்றக்கூடாது. அல்லேலூயா. வேதம் முழுவதும் அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. 66 புஸ்தகத்திலே நன்மை, தீமை, நல்லது, கெட்டது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம கவனமாய் வாழ்வதற்கு. கவனமாய் இருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள், எச்சரிக்கையாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் நம்ம அப்படிப்பட்டவளா இருந்தா நல்லா. 5 இன்றைக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்டவங்க யாருன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசித்தா. வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு பிசாசு அவரை கொடுத்தாச்சு. அவன் கேட்கிற கொடுத்தாச்சு. அவன் கேட்கிற 2000 பண்ணி இருக்கு போட்டுமா போ, 2000 பண்ணி இருக்கு போட்டுமா போ, அனுப்பி வைக்கிறாங்க. யோபு சோதிக்கட்டுமா போ. அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுக்கிறதாட்டு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா. ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு காரியத்தை அறிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் இந்த உலகத்துல பணம் பொருள் சம்பாதிக்கும் போது கவனமா இருக்கணும். சாத்தான் நம்மளை பணக்காரனாக்க முடியும். சாத்தான் நம்மளை பணக்காரனமாக்க முடியும். ஊழியக்காரங்க சொல்லலாம், நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், உபவாசம் எடுத்தேன், எல்லாம் சரிதான். காலேஜ் கட்டுறதுக்கு ஆண்டவர் வழி திறந்தார், மருத்துவமனை கட்டுவதற்கு கர்த்தர் வழி திறந்தார், பிரைவேட் டவர் கட்டுவதற்கு கர்த்தர் வழி திறந்தார். இப்படி பெரிய பண்ணை போல ஆண்டவருடைய கிருபையினாலே 4 ஏக்கர் 5 ஏக்கர் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். பெரிய கட்டடங்களை கட்ட உதவி செய்தார். எங்களுடைய ஸ்தாபனத்திலே 1000 2000 சபைகள் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எதையும் நான் குற்றம் என்கிற இடத்துக்கு வரல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சாத்தானும் உங்களை என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதை நீங்க தான் நிதானிச்சுக்கிடணும். உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவுல தான் அது நிர்ணயிக்கப்படுது. அல்லேலூயா. ஆமா. கிடைச்ச பணம் எல்லாம், கிடைச்ச பொருள் எல்லாம், கிடைச்ச சொத்தெல்லாம் தேவன் தந்தான்னு நம்ம நினைச்சிட முடியாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்துல சொத்து, சுகம், பணம், பொருள் இவையெல்லாம் பெறுகிறது தேவனால் அப்படிங்கறத நம்ம எடுக்கவே முடியாது. படைச்ச தேவனே மனித அவதாரமாய் வந்த போது சாத்தான் அவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீர் என்னை பணிந்து கொள்ளும், இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன்னு சொன்னோம்.
அதனால ஆண்டோடைய பிள்ளைகள் கவனமா இருந்துருங்க. பணம், பொருள், சொத்து சேர்க்கிற, நகை, நட்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடிய இடத்துல இருப்பீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து சேர்க்கலாம். 50க்கு 100 நம்ம மாவட்டத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருகிறாங்க. 25 பவுன், 50 பவுன் தாலி செயின், சிலர்லாம் 11 பவுன், 13 பவுன், 15 பவுன், 9 பவுன், அப்படி 7 பவுன் போடுங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு கம்மலுக்கு 7 கம்மல் வாங்கி 2 கம்மலை வீட்டில் வச்சுட்டு 5 கம்மலை லாக்கர்ல வச்சிருப்பீங்க. வைங்க, அதில் என்ன தப்பு இருக்குங்க? வைங்க. பணம், நிறைய பணம் உபயோகமே படுத்தாம டெபாசிட்டா 10 வருஷத்துக்கு போடுங்க, 5 வருஷத்துக்கு போடுங்க. ஊழியக்காரங்க இடங்களா வாங்குங்க, கட்டடமா கட்டுங்க, வசதியா போங்க. அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு, வேதத்துல உங்களை சாத்தானும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும். தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்ச விதத்துல மனத்தாழ்மையா சொல்றேன், நான் நினைக்கிறேன் அநேக ஊழியர்கள் அவனால் ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நான் பேசுறதுதான் சரின்னு எல்லாம் முத்திர குத்திராங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு வேத பகுதி வேதத்துல இருக்கு என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். நீங்க தான் கவனமா இருந்துக்கணும். அல்லேலூயா. கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவள் கப்பல் துண்டுகளால் கரை என்ன இருந்தாலும் ஒன்ன சொல்றேன், நிச்சயமா சாவோம். வருகை எப்பங்கிறது நம்மளால என்ன செய்ய முடியாது. 21 நூற்றாண்டுகளாக ஏசப்பா வருவார்னு பிரசங்கம் கேட்டாலும் பேசினவங்கள்ல இருந்து எழுதினவங்கள்ல இருந்து எல்லாரும் இறந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. மேன்மக்கள்ல இருந்து கீழ் மக்கள் வரைக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ல இருந்து பெரும்பெரும் தலைவர்கள்ல இருந்து ஞானிகள்ல இருந்து விஞ்ஞானிகள்ல இருந்து சாதனையாளர்கள்ல இருந்து எல்லாரும் மறிக்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால ஒரு நாள் மரணம் வரும். இங்க கண்ணை மூடும் போது அங்க என்ன செய்யணும்? உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாத ஒரு சரக்கு என்னன்னா பணம், பொருள், சொத்து. சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு சேர்க்கிறதெல்லாம் சேர்த்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய தொல்லை ஆண்டவர் கொடுத்துருவாராம். எதை கொடுப்பாராம்? சேர்த்து வைக்கக்கூடிய தொல்லையை கொடுப்பாராம். இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், நகை வாங்கணும், ஆடம்பரமா வாழணும், காரு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ஆஸ்பத்திரி கட்டணும், காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும். தப்பு இல்லை, பார்த்துடு. ரைட்டா? அப்போ 5வது, சாத்தான் ஊழியர்களையும் தெய்வ பிள்ளைகளையும் உலகத்தில் அவன் பிள்ளைகள் ஓகே நம்மையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி தெய்வ ராஜ்யத்துக்கு அந்நியராய் மாற்ற முடியும். அநேகருக்கு என்ன செய்யாது தெரியாது. அநேக ஊழியர்கள் கண்ணீரோடு சொல்லலாம், புலம்பலோடு சொல்லலாம். அது ரைட், ஓகே. 6 தெரியாது. யாருக்கு என்ன தெரியாது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, யோனாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-5 வாசித்துட்டு 13வது வசனத்தை வாசித்தா, யோனா 1:3-5 வரைக்கும் வாசித்துட்டு 13வது வசனத்தை வாசித்தா யோனாவுக்கு தெரியாது. என்ன தெரியாது? வாசிங்க. தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். 13வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளிச்சு. போதும். யோனாவுக்கு தெரியாது. நாம இப்படி நினிவேக்கு போறதுக்கு தர்சீசுக்கு போனால் இப்படி கடல் கொந்தளிக்கும், சூறாவளி காற்று உண்டாகும், ஒரு மும்முரமான ஒரு கொடூரமான காற்றின் கொந்தளிப்பின் அலைகளின் மத்தியில நம்முடைய கப்பல் மாட்டோம். நமக்கு தெரியாது. ரொம்ப கவனமா இருங்க. ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தீர்க்கதரிசியில் ஒன்று. ஏன்னா ஒரே ஒரு பிரசங்கம், நம்மள மாதிரி 7 குறிப்பு 14 குறிப்பு அப்படியெல்லாம் என்னை வச்சே சொல்லிக் கொடுறேன். ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். என்னையே நான் வச்சு பிரசங்கம் பண்ணி ஏதோ நான் தான் யோக்கியம், வெள்ளை ஜிப்பா போட்டு அப்படியெல்லாம் சிந்திச்சிடவே செய்யாதுங்க. அல்லேலூயா. என் கடமையா நல்லா சாப்பாடு போடுறார் ஆண்டவர், அதுக்கு இந்த ஊழியத்தை நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என் அழைப்பின்படி முடிவில் தான் தெரியும் ஓடுற ஓட்டத்துக்கு கரெக்டாக கிடைக்குமா. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்ம நரகத்து போகிற எந்த ஊழியக்காரால் நான் நரகத்து போகிறேன்னு பிரசங்கம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருக்கலாமே. அல்லேலூயா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போவேன் அப்படிங்கிறதா ஒரு சில வசனமும் ஒரு சில வசனத்தின் கிரியைகளையும் கத்த நடப்பித்ததுனால தெரியும். நான் எதுக்கு ரொம்ப இதுனா, 3 நாள் பிரயாணத்துக்குரிய தூரம், ஒரே மெசேஜ்.
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நினைவே அப்படிலாம் சொல்லலைங்க. 40 நாள் இருக்கு. பிரசங்க தலைப்பு நான் என்னது, பிரசங்க தலைப்புக்கு நம்ம பக்கத்தில் இருந்து சொன்னா என்ன சொல்லலாம்? 40 நாள் இருக்கு. கவிழ்ப்பேன், அழிப்பேன். பிரசங்கம் என்னது? கவிழ்ப்பேன், அழிப்பேன். அப்படிதான் பிரசங்கம். 40 நாள். 40 நாள் இல்ல, 3 நாள் பிரயாண தூரத்துக்குரியது. எத்தனை நாள் பிரயாண தூரத்துக்குரியது? 3 நாள் பிரயாணம். ஒரு குமரி மாவட்டம் அளவுக்கு 3 நாள் குமரி மாவட்டத்தை சுத்த முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் இருக்குது. நினிவே பட்டணத்தை ஆண்டவர் கவிழ்க்க போறார், அழிக்க போறார்னு பிரசங்கம் பண்ணிட்டு முடிஞ்சிட்டான். ஆனா 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனாயிரம் பேர்? 1,20,000 பேரும் உண்மையாவே 3 நாள் உபவாசம் எடுத்து ஆடு மாடுகள் கூட தண்ணி குடிக்காம மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி பெரிய மீட்பை பெற்றாங்க. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருப்பாருங்க. அல்லேலூயா! ஆனா இந்த யோனாவுக்கு தெரியாது, நாம இப்படி நினிவேக்கு போறதுக்கு தர்சீசுக்கு போனோமானால் நம்ம போற கப்பல் இப்படி ஆகும், நம்மளை தூக்கி கடல்ல போடுவாங்கங்கிறது அவருக்கு தெரியாது. தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசிங்க, நல்ல தேவனுடைய வார்த்தை இருக்குங்க. அவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் செய்ய போற காரியம் விசேஷமா இருந்துச்சு. ஆனா யோனா தெய்வ சித்தத்துக்கு மாறாக போகும்போது கடல் கொந்தளிக்கும், சூறாவளி காற்றின் அனுபவம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அவனுக்கு தெரியும். இன்றைக்கும் இந்த இரவு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, கடந்த காலங்களிலும் ஒருவேளை நிகழ்காலத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. முடிவு மரணம் என்கிற விதத்திலே உள்ளதான அந்த மரணத்தின் வழிகளிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கடல் மும்முரமாய் கொந்தளிக்க ஆரம்பித்தது. கடல்ல அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் எப்படியாவது யோனாவை கரை சேர்த்துலான்னு நினைச்சாங்க. யோனாவின் அனுபவத்தோடு கப்பல் கரை சேர முடியாது. இன்றைக்கு ஒருவேளை தெய்வ சுத்தத்துக்கு மாறான காரியங்களை உங்களுடைய ஜீவியத்தில் வைத்துட்டு கரை சேர்ந்துடலாம் என்று நினைக்க வேண்டாம். இந்த இரவு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எத்தனை உபவாச ஜெபத்துக்கு போனாலும் சரி, எந்த சபையில் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, எங்க பரிசுத்தவான்கள் சொல்லி நீங்க மார்பு தட்டி கொண்டாலும் சரி, எங்க உபதேசம் சொன்னாலும் சரி, நாங்கள் சீயோன் வாசிகள், நாங்கள் எருசலேம் வாசிகள் என்று சொன்னாலும் சரி, என் அருமை சகோதரனே, சகோதரி, என் அருமை தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த இரவு கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிற வார்த்தை எல்லாருக்குமான எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பணம் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை உண்டாக்காது, பொருள் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை உண்டாக்காது, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை உண்டாக்காது, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாமாட்டு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பலன் என்னால முடியுங்கிறதெல்லாம் முடியாது. அன்றைக்கு அப்படிதான் அந்த கப்பல்ல இருந்தவங்க எப்படியாயிலையோ நாம காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள், கரை சேர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடலின் கொந்தளிப்பு மும்முரமாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு வாழ்க்கையில சமாதானம் இல்லனா, இந்த இரவு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லனா, இந்த இரவு வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லனா, அமைதி இல்லாத நிலவரத்தில் இருப்பாயானால் இந்த இரவு உன் வாழ்க்கை, உன் குடும்பம் சமாதானமாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி தெய்வ சுத்தம் என்ற வழியை நீ தெரிந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. கர்த்தருடைய சுத்தத்துக்கு மாறாக மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. முடிவு மரணம். நீ யாராகவும் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பெரிய லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளா இருக்கலாம், ஒண்ணு இங்க ஒர்க் அவுட் ஆகாது. வாழ்க்கையிலே உண்டு வாழ்க்கை நீ உண்ட ஜீவியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நீ ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கலாம், உன்னை கொண்டு தேவன் தேசத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உன் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், ஞான வார்த்தைகளாக இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம், தனத்தை சீர்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம், தனத்தை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களை ஸ்தாபனம் நல்ல ஸ்தாபனமாக இருக்கலாம், உபதேசம் நல்ல உபதேசமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிற வழியின் அனுபவத்தை விட்டு, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை விட்டு, கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்தை விட்டு, தெய்வ சுத்தத்தின் அனுபவத்தை விட்டு உங்கள் வழிகள் தவறுமானால் ஆமா கடல் கொந்தளிக்கும். இதுக்கு மேல நீங்களே போதும் தெரியுமே. அல்லேலூயா! நிம்மதியா வாழவே முடியாது. நான் சொல்லுவேன், பணம், சாமர்த்தியம், அழகு, அந்தஸ்து, முடியை இப்படி வைக்கிறதுனால, இப்படி வைக்கிறதுனால, குரங்கு டாப் போட்டதுனால, முதுமலையிலிருந்து தப்பி வந்தது மாதிரி குழலை இப்படி போட்டதுனால ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா வேஸ்ட். இந்த குழந்தை இருக்கு நேசிப்பாங்க, 60 வயசு பிற்பாடு அதே வெறுக்கப்படக்கூடியது. அல்லேலூயா! இப்போ கொஞ்சம் குலாவி இருப்பாங்க, 20, 25, 30 வயசுல எல்லாரும் ஆணி என்னமாய்ப்பட்டங்கடா ஆணி பார்ப்பான், கலருக்கும் அழகுக்கும். 60 வயசுல கிளவின்னு சொல்லிடுவாங்க. நான் பார்த்த அனுபவம். அல்லேலூயா! கொஞ்சல் குலாவு ரசனை எல்லாம் 60 வயசுக்கு மேலே
அதனால தான் 50-55க்கு மேலே டிசைன் டெக்கரேஷன் போட்டுக்கிட்டு தெரியும். பார்க்க மாட்டாங்களா? இவ்வளவுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. புரிஞ்சா புரிஞ்சிடுங்க, உங்களுக்கு நீ உண்டுனா ஏற்றுக்கிடுங்க, இல்லையா வாழ்ந்து நரகத்து போகணும்னா போ, பரலோகத்துக்கு போகணும்னா போ, உன்னுடைய வேலை. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்றாரு கொலோசியர் 1:28 வசனத்தில், எங்களுக்கு பரிசுத்தவான்கள் எங்களை ஸ்தாபனங்கள் எங்களை சபைகள் எழுதி போட்டிருப்பாங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினோளாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே சொல்லியிருக்கு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்படிதானே எழுதியிருக்கு. 28 இப்படி 29 சொல்லும் போது அவர் சொல்றாரு, அதற்காக எனக்குள்ளே அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன்னு சொல்றார். ஒரு மனுஷனை தேறினோல ஒரு திருப்பி எழுதின நிறுவங்களை என்ன தெரியுமா எழுதினாரு? பவுல் நட்டாலும் அப்போலோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்யறது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனாலே ஆகும். அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. அல்லேலூயா. முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் மனத்தாழ்மை ஒரு 34 வருட காலங்கள் இந்த ஊழிய பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு மாற்றம்லாம் சும்மா வேண்டாம், பரிசுத்தவான்கள் நடத்திப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் காவு அல்ல அப்படின்னா கொஞ்சம் பயந்து இருப்பாங்களே தவிர மாற்றம் தேவனால தான். அல்லேலூயா. உங்களின் நற்கிரியை ஆரம்பித்த ஒரு கிறிஸ்துவின் நாள் வரை என்ன நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வேலையை ஆரம்பிச்சிட்டார்னா வேற லெவல், அவன் கொடுத்து வச்சவன். அல்லேலூயா. 2 விதத்தில் ஒரு மனுஷன் தெய்வீகத்தில் பூர்ணம் அடையலாம். ஒன்று, தேவனே அவனை அழைச்சிருக்கணும், தேவனே அவனை தெரிஞ்செடுக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்பாக அநாதி சிநேகத்தால் சிநேகித்து தாயின் கருவிலிருந்தே அவனை கண்டு ஆண்டவரே அவனை தெரிஞ்செடுத்திருக்கணும். அவன் கொடுத்து வச்சவன். யாரு? என்னுடைய பக்கத்துல இருந்து சொன்னா கொடுத்து வச்சவன். 2, சத்தியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்து எப்படியாயிலும் நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தங்களை மாற்றிக்கொள்வதற்கு உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களும் கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. மீதி எல்லா கூட்டம்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது நீங்க எந்த கூட்டத்திலும் இருக்கலாம். ரைட், ஓகே. இப்போ 6வது தெரியாது. யாருக்கு என்ன தெரியாது? யோனாவுக்கு தெரியாது. தெய்வ சித்தத்துக்கு மாறாம நான் போகும்போது, தெய்வ சமூகத்தை விட்டு நான் விலகும் போது, தெய்வ சமூகத்தை விட்டு நான் ஓடும் போது கடல் கொந்தளிக்கும், சூறாவளி காற்று வீசும், கடல் மும்முறை அதிகமா இருக்கும், என்ன தூக்கி கடல்ல போடுவாங்க, நான் மீனுக்கு வயிற்றுல இருக்கணும். அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. ரைட். யாருக்கு என்ன தெரியாது அப்படின்னா ஆதியாகமம் 7 14வது வசனத்தை வாசித்தான். ஆதியாகமம் 7:16 வாசம் நிறைய இருக்குங்க. தெரியாதுங்கிறதுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வாசிங்க 7:16. பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுகளும். ஏங்க 7:16 வசனம் அது நீங்க இப்போ ஆதியாகமத்துல முழுதும் ஆத்து முடிச்சிருவீங்க போல தெரியுது. கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவின் காலத்தில் ஏறக்குறைய 1000 கோடி ஜனங்களுக்கு மேல வாழ்ந்திருப்பாங்க. அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு 35-40 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த கணக்கு பார்த்தா குமாரர்கள் குமாரத்திகள் அப்படின்னு பார்த்தா நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் ஒரு 1000 கோடி பேர் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர்னு கட்டு. ஆனா நோவாவை சிலராகி 8 பேரை பேழைக்குள்ள விட்டுட்டு கதவை யார் அடைச்சாங்களாம்? கர்த்தர் அடைச்சாராம். எனக்கு நோவா மட்டும்தான், அந்த நோவாவும் அவனுடைய 3 பிள்ளைகளும் தான் அந்த பேழையை கட்டினாங்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து கட்டியிருப்பாங்களா? நோவா மட்டும்தான் பேழையை கட்டினாரா, இல்லை நோவா கூட சேர்ந்து ஒரு கூட்டம் ஜனங்களும் பேழையை கட்டியிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச விதத்தில் 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். 300 முழம்னா ஏறக்குறை 450 அடி. நம்ம அடி கணக்கில் எத்தனை அடி? 450 அடி. 75 அடி வீதி, ஒரு 40-45-50 அடி கிட்ட உயரம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய மரங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த பேழையை கட்டுறதுக்கு 100 வருஷம் பிரசங்கங்க. எத்தனை வருஷம் பிரசங்கம்? 500 வயசு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ண வைத்தார். 600வது வயசில் அவர் உள்ள போகிறார். 1 வருஷம் பேழைக்குள்ள இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ நாள் இருந்தாங்க?
ஏறக்குறைய 1 வருஷம் இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொன்னா நல்ல நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனாலும் மறுபடி சொல்றேன், கேட்டுடுங்க. நீங்க ரொம்ப வேத வல்லுநர்கள் போல தெரியுது உங்களை பார்த்தாலே. ஆனால் வாசிக்க சொன்னாதான் தெரியுது நீங்க எவ்வளவு வேத வல்லுநர்கள் சொல்லி. இருந்துட்டு போட்டு இப்போ நம்ம வருவோம். இப்போ 600 வயதுல உள்ள போறாரு, 365 நாள் உள்ள இருக்கிறாங்க. நோவாவுடைய பிள்ளைகளுடைய நோவாவுடைய மருமக்களுக்கு அப்பா அம்மா கூட அந்த பேழைக்குள்ள வரல. அப்பா அம்மா கூட என்ன செய்யல, பேழைக்குள்ள வரல. இன்னும் கூட ஒன்று சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துறாரு, அதனால சொல்றேன். அதாவது 300 வருஷம் ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரிச்சாராம். இங்கேயாவது நோவாவுக்கு மனைவி பிள்ளைகள் மருமக்க 8 பேராவது போனாங்க. 300 வருஷம் ஆண்டவரோடு யார் சஞ்சரிச்சாராம்? ஏனோக்கு. அவன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் கூட ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அளவுக்கு வரலங்க. அல்லேலூயா. இப்போ எதாவது புரியுதா உங்களுக்கு? புனிதரின் கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. புனிதரின் கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரிச்ச ஏனோக்குடைய வாழ்க்கையில ஏனோக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. எங்க 100 வருஷம் பிரசங்கங்க, 8 பேர் உள்ள போனாங்கங்க. 40 வருஷம் பிரயாணங்க, கானான் பிரயாணம். யோசுவா காலேப்பு குடும்பம் மட்டும்தான் கானான் எகிப்திலிருந்து புறப்பட்டதுல உள்ள போனாங்க. நம்ம ஆகாசூர் ராஜாவுடைய காலகட்டத்தில் 127 நாடுகள்ல இருந்து அநாத பெண்ணா இருந்த எஸ்தர் வரைக்கும் அரண்மனைக்கு இது கன்னிமார் மடத்தை கொண்டு வரப்பட்டாங்க. ஒரே ஒரு எஸ்தர் மட்டும்தான் பட்டத்து ஸ்திரியா மாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் நம்ம நீங்க நினைக்கமா இல்லை. 8 பேர் உள்ள போனாங்க. 8 பேர் உள்ள போனாங்க. அதுல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப அதை தான் இப்போ சொல்ல போறோம். பேழையின் அனுபவம் கட்டப்படும் போது வேலையெல்லாம் நடந்து வருது. பேழைக்கு என்ன சொல்லலாம்? இந்த தம்பியை வச்சுக்கிடுவோமா, இவர் தான் மெயின் இன்ஜினியர். உங்க பேர் என்னமா? சாமுவேலா? சாமுவேல் தான் மெயின் இன்ஜினியர். அதாவது மொத்த கான்ட்ராக்ட் எடுத்தது மாதிரிப்பட்ட முழு பொறுப்பு. இவரு கீழே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மரம் வெட்டி கொண்டு வர்றவங்க, அப்புறம் தூக்கி வச்சு கட்டி எடுத்து ரெடி பண்றவங்க, கீழ் பூசுறவங்க, அறைகள் ரெடி பண்ணி இப்படி எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு 4 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு கருத்துக்கு உங்களுக்கு நான் போற இடத்துல இதை கொஞ்சம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கணும். எல்லாம் வராங்க. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் என்ன சம்பவிச்சதோ அது என்ன செய்யுமா? சம்பவிக்குமா? அதாவது நோவாவின் காலத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கும். அல்லேலூயா. இப்போ வரும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பேழை கதவடைக்க வேண்டிய நேரம் வருது. பேழைக்கு நிறைய மிருகங்கள்லாம் வருது. இப்போ நம்ம ஊரில் வச்சு பேழை வேலை நடக்குன்னா இந்த இப்போ இருக்கிற கணக்கில் ஆஸ்திரேலியாவில் இருந்து கங்காரெல்லாம் வருது. கங்காரெல்லாம் என்ன செய்யுது? வருது. கங்காரு வருது, ஆப்பிரிக்காவில் உள்ள யானை வருது, அன்னைக்கு இருந்த டைனோசர் வருது, சிவிங்கி வருது. இப்படி உலகத்தில் அழிஞ்சு போன இனங்கள் எல்லாம் அப்போ இருக்குது. அல்லேலூயா. எல்லா மிருகங்களும் பறவைகளும் பேழைக்கு வர வேண்டிய எல்லாம் வருது. எல்லாம் என்ன செய்யுது? வருது. இப்போ என்ன சொல்லலாம்? நம்ம ஊர் கணக்கில் சொன்னால் நம்மள மாதிரிப்பட்ட சேட்டை பிடிச்ச பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. பேழைக்கு சிங்கம் வருது, சிவிங்கி வருது, டைனோசர் வருது. வரும்போது பயலெல்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா சிவிங்கி வருது, யானை வருது, அது வருதுன்னு சொல்லி எல்லாம் யானை வருது, சிவிங்கி வருதுன்னு ஓடி போயிருப்பான். ஆனால் அது எல்லாம் அமைதியாக போகுது. இப்போ நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஸ்தாபனங்கள் இருக்கிற விசுவாசிகள், ஊழியக்காரங்க கூட குழப்படி கேஸாக இருக்கும். சில ஊழியக்காரங்க சில ஸ்தாபனத்தில் சுத்த குழப்படி கேஸாக இருக்கும். சில விசுவாசிகள் தாங்கள் இருக்கிற சபைகளில் சுத்த குழப்படியா இருக்கும். அதாவது வலையெல்லாம் கிழிச்சு ஒன்று 6 நத்தர நறுவுறுன்னு ஆகிரும். ஆனால் பேழைக்கு வந்த எல்லா மிருகமும் நம்ம ஊர் கணக்கில் நம்ம பாசையில் சொன்னால் எல்லாம் மனம் திரும்பினது. அல்லேலூயா. சிங்கத்துக்கு உரிமை தெரியாது, சிங்கத்துக்கு பயமுறுத்த தெரியாது, புலிக்கும் பாய தெரியாது. அல்லேலூயா. கரடிக்கும் பரண்ட தெரியாது. அல்லேலூயா. எந்த மிருகமும் மிருகமாய் வரவில்லை. எல்லா மிருகங்களும் மனம் திரும்பின மிருகங்களாய் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் வந்தது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் போகுமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கும் ஊழியக்காரங்க கோவப்பட்டு அது பரிசுத்தமானது, விசுவாசிகள் கோவப்பட்டு அது அசுத்தமானது. பரிசுத்தவான்கள் கோவப்படலாம், எவ்வளோ கோவம். அதனால தான் நிறைய ஊழியக்காரர்களுக்கு தீராத நோய் அள்ளி கொடுத்துருவார் ஆண்டவர். போ வச்சிக்க மோன நல்லா அவருக்கு சுகர், ஃபாஸ்ட்டுக்கு சுகர், அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆவார். ஆமாம், போய் ஒன்று ஸ்டேஷனில் கொண்டு விடு, அங்கே போய் டென்ஷன் ஆக பார்ப்போம். ஐயா சார் கட்டணம் ஒரு பெர்மிஷன் கிடைக்குமா? அங்கே டென்ஷன் அங்கெல்லாம் வராது. பாவப்பட்டதில் பார்த்தா ஜனங்களை கண்டுட்டா போதும், எங்களை மாய்ப்பட்டவங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வந்துடும். ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆமாம் வரோம்
பேய் வந்து உன்னை மரணத்துக்கு கூட்டு போக வருவான். அப்போ காட்டு பார்ப்போம், பேய் நான் வரமாட்டேன் பேய் அப்படின்னு சொல்லி வருவான். அவன் கொதோடு எப்படி தூக்கிட்டு பாப்பா இப்போ வருவோம். என்ன நம்ம தெரியுங்கிறதுல நல்ல அழகா நல்லா நிறைய கருத்து, நல்ல கருத்து இருக்கும். நீ இதில் முடிச்சிடலான்னு நீ நினைக்கிறேன், போதும். இப்போ வரும் அது நல்லா, அது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும். அல்லேலூயா. தெரியாதுங்கிறத இப்போ பேசு. அப்போ இப்போ பேழையின் கதவு அடைக்கப்படுறதே தெரியாது. இப்போ என்ன செய்தாங்க, சாமுவேல் இன்ஜினியருக்கு குடும்பம், அவருக்கு கீழே உள்ள ஆட்களுடைய குடும்பம் எல்லாம் போய் வீட்டில் சொன்னாங்க, பசங்கள்லாம் சொன்னாங்க, எப்பா இப்படியாக்கம் பேழைக்குள்ளே அது போகுது இது போகுதுன்னு சொல்லி. நான் இது ஒரு கட்டுக்கதை மாதிரி சொல்கிறேன். நான் இது எப்படி சொல்ல, பைபிளில் நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது, அதில் நான் இப்போ ஒரு கட்டுக்கதை உங்களுக்கு அவுத்து விடுறேன். இப்போ இதை கேட்டுட்டு ஒரு கூட்டம் சொல்லுவான், இவருக்கு சத்தியம் பேச தெரியாது கட்டுக்கதை. அவன் சொன்னேக்கு நான் மாற முடியுமா, நான் என் கதையிலே தான் போக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் தான் கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண விடணும். அல்லேலூயா. நம்ம கருத்துக்கு வரும். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கு. இப்போ சாமுவேல் குடும்பம், அவர் கூட உள்ள 4-5 பேருக்கு குடும்பம் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் போய் சொன்னாங்க. அவங்க போய் பயல போய் சொன்னாங்க, எப்பா இப்படியாக்கும் பேழைக்குள்ள மிருகம் எல்லாம் போகும், இப்படியெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னாங்க. உடனே அவங்க வீட்டுக்கார அம்மாலாம் சொன்னாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம், போய் பார்த்துட்டு வாங்கன்னா போனா பேழைக்குள்ள சிங்கம் இருக்குது, சிவிங்கி இருக்குது, எல்லாம் இருக்கு. தொட்டு பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க, ஒன்றும் செய்யலை. மரங்கொத்தி இருக்குது, அது மரத்தை போட்டு கொத்தலை. நம்ம ஊர் கட்டக்காலி, அது என்ன பண்ணி கிடக்குது, அது ஒன்றும் சேத்துல பொருள்றதுக்கு இது இல்லை. எரும மாடுன்னு நம்ம ஊரில் சொல்லுவோமே, அதுவும் சேரு கேட்கல. எல்லாம் அதுக்கு இடத்துல அழகா உட்கார்ந்துருக்கு, சுத்தமா இருந்திருக்கு. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு வார்த்தை சொன்னா, கண்ட இடத்துல அசுத்தமும் பண்ணல. ஏன்னா அதுகளுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுத்து அதுக்கு ஏரியால போய் அழகா பண்ணக்கூடிய அளவுல இருக்குது. அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஒரே நாளில் போயிருக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் ஒரே நாளில் போனா முடியாது. அல்லேலூயா. வரிசையா ஒழுங்குபடுத்தப்பட்டு போய்கிட்டே இருக்கு. போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, எங்க இப்படி பேழைக்குள்ள எல்லாம் போய் 3 தட்டுலயும் அது போக்கில் அழகா உட்கார்ந்து இருக்குங்க, நம்மளும் கூட பேழைக்கு போயிடலாமான்னு சொன்னாங்க. அப்பதான் ஐயா சொன்னாரு, நம்ம ஊர் பாஷையில சொல்லுவோம், அடா அறிவாளி. எனக்கு இந்த வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை பிடிக்கும், அடா கிறுக்கி. அடா கிறுக்கி, நீ என்னத்தை பேழையில பார்த்தான்னாங்க. அது என்ன எல்லாம் மிருகங்களும் பார்த்தங்க, எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ நமக்கு ஒரு இடம் வேண்டாமா, நம்மளும் பேழையில் போயிடுவோங்க, மிருகமெல்லாம் போயிட்டுலாங்க, நம்மளும் போயிடுவோங்க. அடா கிறுக்கி, கதவை பார்த்தியா? என்ன கதவை பார்த்தியான்னு கேட்குறீங்க? அடி கிறுக்கி, கதவுல உள்ளேயும் தாழ்பால் கிடையாது, வெளியேயும் தாழ்பால் கிடையாது, கொண்டே வைக்கலட்டி அப்படின்னாங்க. அப்படியாங்கன்னாங்க. மறுநாளும் சாயங்காலம் போயிட்டாங்க. இப்ப பரிசுத்தவான்கள் சொல்றது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடி வருகையிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். இதோ ஆவியானவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களை தொட போகிறார். இப்ப ஆவியானவருக்கெல்லாம் தமிழ் தெரியாது, ஃபுல்லா இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரிஞ்சது. ஃபுல்லா தமிழ் எல்லாம் ஆவியானவர் இறங்குறான்னா இறங்க மாட்டார், அக்னியா இறங்குறான்னா இங்கிலீஷ் பெரிய அறிவு. இங்கிலீஷ் பேசின அறிவாளி தானே மக்கா? ஆமாவா இல்லையா? இங்கிலீஷ் பேசின அறிவாளி தானே? ஆமான்னுட்டு அவன் பயந்தே சொல்லிடும். இங்கிலீஷ் லாங்குவேஜுங்க. அமெரிக்காவில் லண்டனில் இருக்க பிச்சைக்காரன் பேசுறது இங்கிலீஷ். அறிவுக்கு முதல் சப்ஜெக்ட் மேக்ஸ், கணிதம். அறிவுக்கு 2வது சப்ஜெக்ட் சயின்ஸ், அறிவியல். அறிவுக்கு 3வது சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், வரலாறு, பூமி நூல். சரிதானா நான் சொன்னது? ஆமாம், இது லாங்குவேஜில் சேர்த்து வச்சிருக்கு. நம்ம ஆட்கள் அப்படின்றானா உடனே அதை நுனிலேக்கு இங்கிலீஷ் புரியவும் செய்யாது. ஹலோ ஓகே ஹலோ, எனக்கு சிரிப்பா இருக்கும். நான் உண்மையிலே சொல்றேங்க, இந்த தப்பா எடுத்து நான் உண்மையிலே சொல்றேங்க, கர்த்தருடைய வருகைக்கு போகக்கூடிய ஜனம் எல்லாரையும் நார்மலாக கனம் பண்ணுவேன். இந்த அழகு, படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் மரியாதையே தப்பாகவே எடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்குறதே கிடையாது. பரலோகத்துக்கு போகிறோன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. நரகத்துக்கு போகிறோன்னா பரலோகத்துக்கு போகிறோன்னா எந்த தோற்றத்தில் அதான். நானே என்ன நிதானிக்கும் போது அப்படி தான், பரலோகத்துக்கு போகிறவனா நரகத்துக்கு போகிறவனா. அல்லேலூயா.
இங்கே வாழ்கிறதுக்கு ஒன்று நம்மளை படைக்கலையே. அல்லேலூயா. பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்து பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு போகிறோம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டமோ இந்த வேதாகமே தேவையில்லை. தேவனே உயிர் தெழுந்தாருங்கிற வார்த்தையே தேவையில்லை. அல்லேலூயா. ரைட்டு போகிறோம். உடனே இந்த அம்மாவுக்கெல்லாம் விருப்பம் வந்தாச்சு. சரி பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி மறுநாளும் குடும்பமாக போய் மிருக காட்சி சாலைக்கு போனது போல் போய் கதவை அங்கெங்கெல்லாம் அசைச்சி எடுத்து பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க. எங்கேயுமே பூட்டும் தாழ்பாலும் கொண்டியும் இல்லை. வந்து சொன்னாங்க, ஏங்க ஏங்க நீங்கள் சொன்னது போல தாங்க கதவுக்கு கொண்டியில் அதாண்டி நான் கரெக்டாக வச்சிருக்கிறேன். ஒருவேளை தாத்தா சொன்னது போல மழை வந்துட்டுன்னா நீ மட்டும் ரெடியாக இருந்துக்க. லிப்பாம், கூட்டெக்ஸு, லிப்டிக்கு, லெக்கின்ஸு, ஜன்னல் பச்சைக்கு ஜம்பர், கயிறு போட்ட கட்ட டிஷர்ட்டு, ஜீன்ஸு பேண்ட்டு, இப்படி செருப்பு, ஹை ஹீல்ஸு எல்லாம் எடுத்து வச்சுக்க. உனக்குள்ளத எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா லோத்து இதெல்லாம் எடுக்காம வந்து இதை திரும்பி பார்த்து லோத்துக்கு மனைவி உப்பு தூண் ஆயிட்டான். சம்பவம் பிந்தி நடந்தது. நமக்கு அதனால உனக்குள்ள அவ்வளவு ஐட்டத்தையும் எடுத்து வச்சுக்க. எவ்வளவு சிரமப்பட்டாலும் எனக்கு லுங்கியும் சட்டையும் இருந்தா போதும், நான் வந்துடுவேன். உனக்குள்ள திங்ஸ் எல்லாம் நான் தலையில தூக்கி வச்சு அது கொண்டு வந்து சேர்த்துருவோமா, எல்லாம் ரெடியா மட்டும் வச்சுக்க. அந்த நேரம் இதிச்சு கூட. அதனால மழை பெய்யுது அப்படின்னா நம்ம அடிச்சு புரண்டாது ஃபர்ஸ்ட் உள்ள போயிடும். ஏன்னா நம்ம தான் ரெடி பண்ண நமக்கு தெரியும். நான் அதை கனெக்ட் பண்ணியே உள்ள ரூம் போட்டு வச்சிருக்கிறேன், ஏரியா கனெக்ட் பண்ணியே இருக்கிறேன். அப்படி போனா நம்ம எந்த அறையில் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. என்ன ஒரு லைஃப்! என்ன எனக்கு ரொம்ப கிறிஸ்தவம் பிடிக்குங்க. இங்கே கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில சொந்தோனி சொல்றதுக்கு ஒண்ணுன்னா பைபிள். அல்லேலூயா. ரொம்ப மனத்தாழ்மையாக சொன்னால் நிறைய நாள் அழுவேன். பணம் இல்லை, பொருள் இல்லை, அப்படி இல்லை வைக்கவே இல்லை. ஊழியத்து வந்த பிற்பாடு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சம்பூர்ணமாக தர்றார். பணமோ பொருளோ எல்லாம் சம்பூர்ணமாக தர்றார், ஒரு குறைவில்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கிற பைபிள். அல்லேலூயா. அந்த சம்பவங்கள்லாம் பைபிளில் நல்ல வசனங்கள் இருக்கும். உங்களுடைய சாட்சிகளை நான் தியானிக்கிறபடியால். சாட்சிகள்லாம் என்னது? ஆண்டவர் செய்த எவிடன்ஸியான காரியங்கள். அல்லேலூயா. உங்களுடைய சாட்சிகளை நான் தியானிக்கிறபடியால், உங்களுடைய சாட்சிகளை நான் தியானிக்கிறபடியால், உங்களுடைய சாட்சிகளை தியானிக்க. ஏழாவது, நோவா காலத்து ஜனங்களுக்கு தெரியாது மழை வரும் அப்படிங்கிறத சொன்னாரு. பூமியை ஜலத்தினால் அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா பேழையின் கதவு கர்த்தர் அடைப்பார்னு தெரியாது. அல்லேலூயா. ஏங்க, பேழையை உண்டு பண்ணின நோவாவுக்கே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க நாங்க சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறந்து வச்சிருக்கா. அதான் பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லிருக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். தேவன் பூட்டிட்டான், தேவன் அடைச்சிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு. பணம், பொருள், சொத்து, பதவி, அரசியல்வாதி, நான் ஒன்றும் நடக்காது. சற்று போட்டாச்சுன்னா பெட்டியில் வைக்கணும், இல்லைன்னா நேராக எரிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் எல்லாம் அடுக்கி வச்சு சாணி வரைக்கும் அடுக்கி வச்சு எரிச்சிட்டு வந்துட வேண்டியதான். ஒன்று சாம்பல், இல்லை மண்ணில் புழு தின்ன வேண்டியதான். ஒன்று நெருப்பு, இல்லைன்னா என்ன நல்ல புழு தின்னும், எல்லாம் அரைச்சி தின்னும். எவ்வளோ கொழுப்பு ஏற்றி வச்சிருக்கீங்களோ, எவ்வளோ நல்லா வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நல்லா தின்னும். வயிற்றை ஏற்றிக்கிட்டே போங்க, நல்லா ஏறட்டும், நல்லா ஏற்றுங்க. என் போன்ற ஊழியர்களும் நல்லா கொடை வண்டி வச்சு நல்லா மாடி மேலே மாடி கட்டுற மாதிரி அப்படி உம்முன்னு உட்கார்றதுலேருந்து எழுந்திருக்கிறதுலேருந்து நடக்கிறது வரைக்கும் அப்படி. இப்போ பரிசுத்தவான்கள்லாம் கொஞ்சம் கொடை வண்டியெல்லாம் இருக்கணும்.
அப்படி அவர் பேக்கு தூக்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். கவனமாக இருந்துடுங்க. புழு நிறைய கூடுதலாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா புழு கொஞ்சம் குறைவாக இருக்கும். எனக்கு என்ன புழு தின்னப்பா ஆண்டோடு வருகை தாமச்சா. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கே ஒரு என்ன ஒரு நாள் கேள்விப்படுவீங்க, ஜபா பிரதர் இறந்து விட்டார். அல்லேலூயா. மொட்டைக்கும் சொட்டைக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளுக்கு நீ முடி கொடுத்து வளர்ந்தா அதுக்கு பேர் மொட்டை, கடவுளே முடி எடுத்துட்டார்னா அதுக்கு பேர் சொட்டை. திருப்பி வளராது. வளரலன்னா அதுக்கு பேர் சொட்டை, வளருமானா அதுக்கு பேர் மொட்டை. இப்போ நம்ம சொட்டை முடிஞ்சு போன சாப்டர். எப்போ நம்ம மூச்சு நிற்கும்னு தெரியாது. அதனால 7வது தெரியாது. யாருக்கு? நோவா காலத்து ஜனங்களுக்கு தெரியாது. இப்ப தெரியும். ஒண்ணு தியானிச்சோம். யாருக்கு தெரியும்? ஊர்ல பாவியான ஸ்திரீக்கு தெரியும், என் பாவத்தை ஆண்டவரால மன்னிக்க முடியும். பாவத்தை தேவன் மன்னிப்பதற்கு 3 காரியத்தை பயன்படுத்துவார். ஒன்று அவருடைய அதிகாரம். என்னது? அதிகாரம். பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. 2 கேரக்டர். என்னது? சுபாவம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. ஒரு மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்க முடியும். 2 பாவத்தை மன்னிக்க 3 விஷயம். 1 அதிகாரம், 2 தேவனுடைய சுபாவம், 3 ஆண்டவராய் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. முழு மனுகுலத்தின் பாவம் மன்னிக்கப்படும்படியாக, எல்லா மனிதனும் நீதிமானாக மாற்றப்படும்படியாக ஆண்டவராய் இயேசுப்பா தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த நிலவரத்தில் இருந்தாலும், எந்த சபைக்கு போறவனாக இருந்தாலும் சரி, எந்த உபதேசம் கேட்கிறவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிக்க போதுமானதாக இருக்கிறது. இமய முதல் குமரி வரைக்கும் இந்திய தேசத்திலே எந்த இடத்தை, எந்த புண்ணிய ஸ்தலங்களை நாடி தேடி எந்த தான தர்மங்களை செய்தாலும் ஒரு மனிதனின் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. தான் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து, அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்து தன் பாவத்தை அறிக்கை செய்வானானால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த இரவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரி, உன்னுடைய பாவம் உன்னுடைய மனசாட்சியை வாதிக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குமானால், நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் சாபம் உன்னை தொடருமானால், நீ செய்த பாவத்தின் தண்டனைகள் உன்னுடைய குடும்பத்தை வாட்டி வதைக்குமானால், இந்த இரவு பாவத்தின் பரிகாரமாய் சிலுவை அண்டை வருகிற மனிதன் கேட்கிற முதல் சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னி. இந்த இரவு கர்த்தரின் பாவத்தை மன்னிக்க போதுமானவராய் இருக்கட்டும். இந்த அறிவு உனக்கு இருக்கட்டும். சாகு வரைக்கும் இந்த அறிவை நீ பயன்படுத்துவாயாக. இந்த அறிவுக்குள்ளே இருக்கிற ஜீவன், இந்த அறிவுக்குள்ளே இருக்கிற வாழ்வு, இந்த அறிவுக்குள்ளே இருக்கிற நித்தியமான அனுபவம் இந்த காலை வேளை உனக்கு தெரிந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ரத்தாம்பரமான சிவப்பாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெண்மையான பஞ்சை போல மாற்றும். உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டதாகவும் இருக்கட்டும், சமுதாயம் உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிற பாவமாக இருக்கட்டும், உன்னுடைய சொந்த குடும்பம் உன்னை வெறுக்கிற பாவமாக இருக்கட்டும், சட்டம் உன்னை தண்டிக்கக்கூடிய பாவமாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை அந்த சிலுவை கள்ளனை போல நீ ஒரு நியாய தீர்ப்புக்குரிய ஒரு பாவியாய் கூட சிலுவையை தொங்க வேண்டிய நிலவரம் இருக்கலாம். உன்னுடைய சொந்த மனசாட்சி கூட சாகும் போது கூட உன்னை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு பரமண்டங்களில் இருக்கிறதான பரலோகத்தின் தேவன் அவதாரமாய் பூமிக்கு மனுஷ அவதாரமாய் வந்து உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்று அவர் ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்டவராய், அவர் சாவாமை உடையவராய், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் உயிர்த்தெழுந்தால் இந்த இரவு உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில படிப்பறிவு உனக்கு இல்லாமல் இருக்கலாம், வேத அறிவு உனக்கு குறைவு விட்டு இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம். உனக்கு இருக்க வேண்டிய அறிவுல ஒரு பெரிய அறிவு, உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய பெரிய தெரிந்து கொள்ளுங்கள் என்னவென்று சொன்னால், உனக்கு இருக்க வேண்டிய ஞானம் எது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்ட உன் பாவம் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாற்றப்படுகிற அந்த அனுபவத்தை குறித்து உனக்கு ஒரு அறிவு கிடைப்பதாக. அல்லேலூயா. ஊர்ல பாவியான ஸ்திரீ, அவளுக்கு தெரிஞ்சிருந்து ஏசப்பாயின் பாவத்தை மன்னிக்க முடியும். 2 யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நேற்று நம்ம முடிவில் சொல்லி போனதுதான் இப்போ வசன ஆதாரத்தோடு சொல்லி முடிச்சிடலாம். பரவாயில்லையே, இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ள கூட்டத்தை 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு உங்களை சாப்பாடு தந்து அனுப்பிடலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26, 36. 1 சாமுவேல் 17, 26, 36 வாசிங்க. 1 சாமுவேல் 17, 26, 36 வாசியா.
போதும். பாளையத்துக்கு வந்த போது 40 நாள் கோலியாத்து நின்றுகிட்டு இருக்கிறான், நிற்கிறான். பாளையத்துக்கு வந்த உடனே விவரத்தை காரியங்கள் எல்லாம் அறிகிறான். தாவீதுக்கு தெரியும், விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்க. மைக்கு எடுத்து வாசிக்கல, விட்டுருங்க, அப்படியே இருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தன போனா சவுல் அபிஷேகத்தை இழந்திருக்கிறான். அவனுக்கு இப்போ கோலியாத்தை கண்டா கிடுக்கிடுன்னு தொடர் நடங்குது. பெரிய ராஜா தான், இஸ்ரவேலில் இருக்கிறதுலே பெரிய வளர்த்தி தான். நம்ம ஆட்கள் பாடுவாங்க, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார், அங்க கெபியோ சூளை நெருப்பு. ஆனால் நமக்கு இப்போ சிங்க கெபியும் சூளை நெருப்பு வராதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு மூக்கு ஜலியோ நெஞ்சி வலியோ ஹிம்ஸுக்கு ஓடிடுவே பாட்டு. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார். ஓட்டோன்னு சொன்னான், பெருச்சாளி ஓட்டம் தான் ஓடுறது. யார்? நம்ம ஆட்கள்லாம், ஊழியக்காரெல்லாம் ஸ்டேஜ் ஓடி நின்றுவாங்க. கோலியாத்து வந்துட்டான்னு வைக்கலாம், வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 5 நாள் பார்ப்பாங்க. வயிறு வலி, நெஞ்சு வலி, சோதனை, போராட்டம், அந்தால பிரிக்கிறோம். ஆமாம், கோலியாத்துக்கு அடி பணிஞ்சு, ஐயா கோலியாத்தே உமக்கு அடிமையாக இருக்கிறோம். பைபிள் அப்படி நிறைய ராஜாக்கள் ஒப்புரவாய் போயிருக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்தேன், நம்ம ஆள்கள்லாம் ஓடிடுவாங்க. பாட்டு மட்டும், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஆமாம், பரிகாரி இயேசு. நீ மருந்தெடுக்காண்டாங்கிறதெல்லாம் பேச்சில்ல, இயேசு கிறிஸ்துவால முடியும் என்பதை சொல்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இதை ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அவரே சொல்லிட்டு போயிட்டாரு, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ காண்பாரோ சொல்லிட்டார்ல. அல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். தெரியும், தாவீதுக்கு தெரியும். சேனைக்குள்ள வந்தோடனே தாவீதுக்கு தெரியும், இந்த கோலியாத்து ஏமாத்துறோம். இந்த கோலியாத்து எத்தனை பேர் இந்த இரவுல சொல்ல முடியும், எனக்கு முன்னால இருக்கிற சோதனை, எனக்கு முன்னால இருக்கிற போராட்டம், எனக்கு முன்னால இருக்கிற பிரச்சனை, எனக்கு முன்னால இருக்கிற வியாதியின் வல்லமை எனக்கு முன்னால நிக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், அல்லேலூயா, ஆட்கொண்டவர், சேவிக்கிறவர் ஆண்டவர் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டான். அந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். என்ன வேடுங்க, என்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கெல்லாம் இப்படி சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கு. பா, அவ்வளோ விசுவாசி ஊழியக்காரங்களும் அது என்னது ஃபினான்ஸ் போட்டு தான் கார் வண்டியும் வாங்கிட்டு திரியாங்க, கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. விசுவாசி இருக்கிறதுல, ஒரு சபையில் இருக்கிற விசுவாசியில் பாதி விசுவாசி கடத்தில் தான் இருக்கு. இங்கிலாண்டில் ஒரு குழு வச்சு அங்கே 1 லட்ச ரூபா கிடைக்குன்னா, நம்ம ஆட்கள் இதில் சித்திரங்கோட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து 1 லட்ச ரூபா கடனை வாங்கிடுவாங்க. இல்லாததுக்கு பிற்பாடு ஒரே ஜெபம். ஊழியக்காரங்க பிரசங்கத்தில் சொன்ன, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கடன் பாரத்தோடு வருவாய். என்ன இவரா கொடுக்க போறார்? கொடுக்க மாட்டார், சும்மா அப்படி சொல்லுவார். நீங்க கையில் வச்சிருக்க 100 ரூபாயும் காணிக்க போடல, அதுக்கு வழிதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போறார். விடுதலை விடுதலை விடுதலை. இன்றைக்கு குமாரன் உங்களை விடுதலையாக்க. எங்க விடுதலையாக்க? நீங்க அதிலே தான் இருக்கணும். சும்மா இப்படி சொல்லிக்கிட வேண்டியதான். இதை கேட்டுக்கிட்டு நீங்களும் விசுவாசிகள், நீயும் அநேக ஜாதிகளுக்கு நம்ம இப்போ கிறிஸ்தவங்கன்னா கடன் வாங்குற கூட்டம். அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா, தேவைன்னு ஒரு கோலியாத்து நிற்கிறான், அவன் அடிச்சு தள்ளைக்கு நம்மளால என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. வியாதின்னு ஒரு கோலியாத்து நிற்கிறான், சோதனைன்னு ஒரு கோலியாத்து வந்து நிற்கான். இல்லை, வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன 5 பேர் இருக்கிறாங்கல்ல, தெரியும். தாவீதுக்கு தெரியும், விருத்த சேதனம் இல்லாத இவன், விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம். பாட்டெல்லாம் நம்ம ஆட்கள் பாடதான் செய்யறாங்க. அதான் சொல்லல, சிங்க கெபியோ சூளை நெறிப்போ உம்மை நம்பினோர் மோண்டோதில்லை மோண்டோதில்லை. பாட்டெல்லாம் நல்லாதான் இருக்குது, நிக்கணும். அவன் சத்தம் போட்ட உடனே வேதம் சொல்லுது, தெரிச்சு ஓடிடுவாங்களாம், பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்களாம். எல்லாம் தொடர் நடுங்கி கேசு தான். அல்லேலூயா. ரபரவக்க பத்து ரக்க பக்க பயத்திலே சிலருக்கு அந்நிய வாசிகள் வருது. ஒரு பரிசுத்தவான் படுத்து கிடந்தாராம். அப்போ திடீர்னு ராத்திரி முழிச்சிருக்காரு. பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு உருவமா சாத்தான் தெரிஞ்சிருக்கான். அவர் சொல்லிக்காரா, நீ தானான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உறங்கிட்டார்.
நம்ம ஆட்கள்லாம் அந்த ராத்திரி ஃபோன் பண்ணி ஆண்டனி பாஸ்டர் ராத்திரி இப்படி ஆகணும். ஒரு நான் ஒழிஞ்சது ஒரு ஸ்தாபனத்தில் நடந்த சம்பவம். சும்மா ஜிரிப்புக்காக சொல்லிட்டு போகிற பாவம், கொஞ்சம் வாங்கி அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்களா சொல்லிட்டு போகிறேன் கேளு. அப்போது அங்கே இது டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. புதன்கிழமை வந்தார். இது உபவாச ஜெபம். சில இடங்களில் 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது அந்த ஊழியக்காரங்க அந்த விசுவாசிகளுக்குள்ள நல்ல ஒரு அன்பு ஐக்கியங்கள் சில இடத்துல வந்து நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் கரடு முரடான ஆள், டிரான்ஸ்ஃபர் மாற்றமாகி போனோம். அப்போது நாங்கள் புதன்கிழமை ஜனங்கள் ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நேசித்த ஊழியக்காரங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் ஆச்சு. ஒருத்தர் ஆவியில் நிரம்பலை. பொதுவாக அங்கே ஒரு 6:45 7 மணி வரைக்கும் கூட சில நேரம் அமைதியாக விடுவாங்க. அப்போ 7லேருந்து ஒரு 7:20 வரைக்கும் போங்கம்மா, ஏதாவது நம்ம மினிஸ்டர் பக்கத்துகளில் இருந்துன்னா நான் ஏதாவது கேளுங்க, கட்டடம் கட்டுறீங்க. அப்போது இவர் முழங்காலில் நின்றுக்கிட்டார். ஜனங்களெல்லாம் மாடு சாணம் போட்டு படுத்து கிடக்கையுமா அது போக்கில் ஜாலியாக உட்காந்துருக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊழியக்காரர் போயிட்டார், அதனால அப்படி இருக்கிறான். இவர் பார்த்தாரு, கொஞ்சம் நேரம் கவனித்து பார்த்தாரு, ஒன்றும் ஆவியில் நிரம்பலை. எல்லாம் அந்த ஊழியக்கார் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன வேதனையிலே இருந்தாங்க. இதில் இந்த பேய்க்கு கதைக்காக சொன்னேன். இவர் பார்த்தாரு, கட்டாமுட்டான் நீ அந்நிய பாஷையை பேசினார். பேசிட்டு இதோ நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன்னாரு. ஜனங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டாங்க. நம்முடைய மீட்டிங் ஹாலுக்கு வெளியே ஒரு கருத்த உருவம் நின்று கொண்டிருக்கிறதுன்னாரு. எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டான். அந்த கருத்த உருவம் அப்படியே மீட்டிங் ஹாலை நோக்கி நடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன்னா. எல்லாம் சம்மங்கால் போட்டு இப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷனில் வந்துச்சு முழங்கால். அந்த உருவம் அப்படியே மீட்டிங் ஹாலுக்குள்ளே வருகிறதுன்னா எல்லாம் கொஞ்சம் தோத்துறோம்னாங்க. அந்த கருத்த உருவம் யாரெல்லாம் மீட்டிங் ஹாலில் பின்னுக்கு இருந்தே அது வந்துட்டு இருக்கு, யாரெல்லாம் மீட்டிங் ஹாலில் அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஆவி அமிழ்த்துக்கிறத நான் பார்க்கிறேன்னா பத்தி எரிஞ்சிட்டு அபிஷேகம். இப்போ ஆவி நிறவுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லணும். மக்கள் ஆவியில் நிறப்போக்கே இன்னைக்கு இருக்கிற நிலவரங்கள் நான் சொன்ன உங்களுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லி ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம், 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம். இதான் இன்னைக்கு உள்ள கதை. நம்ம ஆட்களுக்கு பேய்க்கு இருக்கிற பயம் கூட கத்திருக்குல்ல. பேய்க்கு ஆண்டவரை கண்டு பயம் இருக்குது. நம்ம ஆட்களுக்கு பேய் கதைகள்லாம் சொன்னால் இப்பவும் பயப்படுவாங்க, திருந்திடுவாங்க. அவன் உள்ளே போனால் அவனுக்கு தெரியும், விருத்த சேதனம் இல்லாத இவன் கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு. ஆமா, மரணம் ஜீவனால் விழுங்கப்படும். அல்லேலூயா. 3வது தெரியும். யாருக்கு என்ன தெரியும்? சரியா, வாசிங்க பார்ப்போம். யாருக்கு என்ன தெரியும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தா. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசித்தா. 2 ராஜாக்கள் 5-2-3 வாசியா. எங்க சாலமோன் வரட்டுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 சாலமோன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவார். மூணாவது வசனத்தை வாசிங்கம்மா, நேரம் ஆயிராம. ஏங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நீ வாசிங்களா கொஞ்சம். ஆமா, இப்பதான் நாச்சியார் வராங்க. வரட்டு. இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சின்ன பிள்ளை சொல்லுதுங்க, நாகமான் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசிட்ட போனா அவனுக்கு குஷ்டன் மாறோன்னு சொன்னாங்க. அவளுக்கு ஒரு நிச்சயம் நல்லா தெரியுங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற தீர்க்கதரிசி என் ஆண்டவனுடைய குஷ்டத்தை மாற்றக்கூடிய பவர் உள்ளவங்கன்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பெந்தகோஸ்து சபைக்கு நீங்க வாங்க, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, கண்டிப்பா உங்களுக்கு சுகமாகணும். எந்த சபைக்காவது யாரையாவது நீங்க கூட்டு போகக்கூடிய தில் இருக்கா? என்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க, என்கிட்ட அது இல்லம்மா. எனக்கு ஆமா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் குற்றவாளிங்கிறத 3வது குறிப்பில் ஒத்துக்கிறேன். என்னுடைய ஜெபம் எவ்வளோ கேட்கப்படுதுன்னு தெரியல. எங்கள் சபையில் ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. போய் சொல்லாமல் சொன்னால் மருந்து எடுக்காதவங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் சுகமாகுது. மீதி ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆஸ்பத்திரியில் பொய்யும் ஜெபம் பண்ணிட்டு வரேன். என் ஜெபத்தால் சுகமாச்சின்னு சொல்ல முடியாது. நான் அவங்க பிரசங்க சாட்சியில் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்.
ஆண்டோடைய கிருபையினால ஏன் ஆஸ்பத்திரி போன பிற்பாடு நான் பொறுப்படுத்த ரொம்ப ஜெபம் பண்ணுறது இல்லை. மருத்துவம் பொறுப்படுத்த பிற்பாடு எனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இதெல்லாம் எங்கெங்கே உபதேசம்? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. தேவனால் முடியாது முடியும்னு ஒரு பிரசங்கம் இருக்குது. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் உங்க கூட பேசிக்கொள்ளும். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 13 கடைசி வாசிங்க. யாரு படைச்ச தேவனே ஏசப்பாவே என்ன செய்ய முடியலையா? அற்புதத்தை செய்ய முடியலைங்க. அதுக்கு இங்கே இப்போ நம்ம ஆட்கள் விடுதலையின் பெருவிழா, ஆசீர்வாதத்தின் பெருவிழா, தெய்வீக சுகத்தின் பெருவிழா என்ன வேணாலும் வைக்கலாம். பண்டைய அப்போஸ்தலர்கள் இப்போ அப்போஸ்தலருக்கு அடையாளம்னு சொன்னால் எந்த வியாதியஸ்தரையும் சுகமாக்கணும். நான்லாம் அந்த கூட்டத்தில் இங்கே ஜிப்பா போட்டிருக்கேனாலும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்தமாக 34 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. இது எனக்கு ஒரு மரியாதையும் தருது, அதனால இதை நல்ல முறைக்கு போட்டுட்டு இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஸ்தாபனங்களுக்காக போடவே இல்லை. 7-7.5 வருஷத்தில் ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் 27 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். அது காரணம் எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட யாராவது கேட்பாங்க, பாஸ்டர் உங்களை மாதிரி பிரதர் உங்களை மாதிரி அண்ணே உங்களை மாதிரி ஜிப்பா போட்டா தம்பி போடாங்கம்மா, இது கொஞ்சம் கஷ்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, அதனால கஷ்டம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை போட்டுடுங்க. உங்களுக்கு புரிய வேண்டிய எனக்கு பிரசங்கம் ஓரளவு புரியுதா? ஒரு மாதிரி நம்ம போகிற லைன் உங்களுக்கு புரியுதா? நம்ம சிலருக்கெல்லாம் நல்லா புரியுது. ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக பேசிட்டு போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரங்க விசுவாசிகள் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக கள்ளத்தராசு நம்ம கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வெவ்வேறான நிறைக்கல் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் காமனாக பேசணும். அல்லேலூயா. என் போன்றவங்க பேசணும். மற்றபடி சபை ஜனம் அப்படி கொஞ்சம் உட்லாக் அடித்து ஏமாற்றி எடுத்து அப்படி உருட்டி புரட்டி பணம் சம்பாதிக்கணும்னா அவங்க உருட்டி புரட்டி பேசலாம். கரெக்டாக பேசுகிறவங்க நேராக பேசிட்டு போயிட்டா நல்லது. ரைட். அப்போ மூணாவது யாருக்கு தெரியும்னா, நாகமான் வீட்டில் இருக்கிற வேலைக்கார சின்ன பிள்ளைக்கு தெரியும். இஸ்ரவேல் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி அண்டைக்கு போனா என் ஆண்டவனுக்கு சுகமாகும்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட எங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட வாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாகன்னு கூப்பிட்டு வர முடியாத நிலவரத்தில் இருக்கு. சரியா தப்பா? நான் எங்கள் சபையில் சொல்லிட்டு இருக்கிறேன். 7 பேர் இருக்கிறாங்க. மனத்தாழ்மையாக சொல்லு, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. மருந்து மெடிசன் லைன்லேயே கிடையாது. என்ன வியாதி வந்தாலும் என்ன பலகீனம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலவரத்தில் படுத்து கிடந்தாலும் சரி, மருத்துவத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால் மனத்தாழ்மையாக சொல்லேன். நான் ஜீவியமும் ஓரளவுக்கு தேவனோடு உள்ள ஒரு ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆவிக்குரிய ஜீவியம் எல்லா பகுதிகளிலும் ஓரளவு கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது, எல்லா விஷயத்திலும் ஓரளவு மனத்தாழ்மையாக சொன்னால் உண்மையாக இருக்கிறேன். அவங்க 7 பேர் செத்தாலும் அடக்கம் பண்ணும்போது நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமாம், நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணலாம். எல்லா விதத்திலும் ஆண்டோடைய கிருபை. அவங்க சும்மா ஏதோ மருந்து எடுக்கலைங்கிறதுல, கூட்டத்துக்கு வர்றதுலேருந்து, தேவனை ஆராதிக்கிறதுலேருந்து, தெய்வீகமான எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏறக்குறைய மிகுந்த மனத்தாழ்மையாக சொன்னால் அந்த 7 பேரும் உத்தமமானவங்க. அல்லேலூயா. என்ன வியாதி எப்படி வந்தாலும் சரி, செத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற மருத்துவத்தை குறித்த எண்ணமே இல்லை. அல்லேலூயா. அதனால அவங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கிருபையினால அவங்களுக்கு என்ன வியாதிங்கிறதே எங்களுக்கு தெரியல. என்னெல்லாம் எடுத்து பார்த்தா 17 வயசுலேயே சால்ட் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட்டில் உள்ளவங்க. அப்போ இருந்து மருத்துவத்தை விட்டு இன்னைக்கு வரைக்கும் பிளட் குரூப்பே எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சமீபமாக 2 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு கன்வென்ஷன் போயிட்டு வந்து பயங்கரமான பலகீனம், எனக்கு என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் பார்த்தேன். 2017 வியாதிப்பட்டேன், என்ன ஏதுன்னே தெரியாது. பலரும் பல விதத்தில் சொல்லுவாங்க. சாப்பிட்டா வயிற்றால போகும், வயிறு வீங்க ஆரம்பிச்சிட்டு, குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு. தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க இது கேன்சர் வயிறுக்கான, என்னவும் போட்டு சரி ரைட்டு கொஞ்சம் வாழ விரும்பணும். அப்புறம் இப்போல்லாம் அப்படி ஆண்டவரை தாராளம் கூப்பிட்டு போங்க ஆண்டவரை. எனக்கு தெரியும், நான் என்ன கொண்டு ஊழியம் செய்யணும்னா எலிசாவின் எலும்பை கொண்டு ஊழியம் செய்த ஆண்டவர். அல்லேலூயா. என் காலம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. சும்மா இப்போ ஊழிய கூட்டத்தில் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது இப்படி தான் உடனே ஊழியக்காரங்க சொன்னாங்க, மருந்து எடுக்கிறதும் தப்பு இல்லை, இது மருந்து எடுக்காமல் இருக்கு, 2 விதத்திலையும் ஆண்டவர் சுகமாக்குவார். எனக்கு தெரியல அது மருந்து எடுக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் உங்க பக்கத்து விட்டுறேன். என் பக்கத்தில் ஆண்டவர் சுகமாக்குறவர். அல்லேலூயா. எலிசாவுக்கு தெரியும், 2ஆம் அதிகாரத்தில் தெரியும். 13-14 வாசிக்கும் போது எலியாவுடைய சால்வைய மேல விழுந்தாச்சு. ஏன் எலியாவை போல நான் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. தெரியும், நாகமா வீட்டில் அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியும், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் சுகமாக்க முடியும். எலிசாவுடைய வீட்டு எது நாகமாண்ட வீட்டில் இருந்த சின்ன பெண்ணுக்கு தெரியும், எலிசாவுக்கு தெரியும். எலியாவின் சால்வைய மேல வந்துட்டு எனக்கு கிடைச்சிட்டு ஏனி நான் அற்புதத்தை செய்ய முடியும். எலியா செய்தது 7, எலிசா செய்தது 14. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இருக்க நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியுங்க,
தான் ஜெபம் பண்ணி தான் மனைவிக்கு சுகமாக நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். அதனால தான் ஊழியக்காரங்க அவங்க மனைவி மாதிரிலாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறான். தெரியும் பிள்ளைகளுக்கு சுகமாக தெரியும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். தான் ஜெபம் பண்ணி தனக்கு சுகமாகாத நீ நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். பிரசங்கம் பேச்சு ஊழியம் எல்லாம் பிழைப்புக்கு தெரியும். அவன் ஜெபம் கேட்கப்படாது தெரியும். அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாது தெரியும். பிரசங்கம் ஊழியம் எல்லாம் சும்மா பேச்சுக்கு பிழைப்புக்கு வயத்தை நிரப்பதுக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் தெரியும். பெரிய அறியப்படுற மேகசின் ஐயா போனதுல சாட்சி சொந்த மனைவிக்கு வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுவான். தெரியும் அவனுக்கு சுகமாக அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி என் மனைவிக்கு சுகமாகாதுன்னு தெரியும். ஈசாக்கு ஜெபம் பண்ணான், ரெபேக்காளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார். இவன் ஜெபம் பண்ண அவனுக்கு தெரியும் சுகமாக நீ ஊழியெல்லாம் பிழைப்புக்கு செய்யணும். சரியா தப்பா? புல்பீட்ல நின்று பிரசங்கம் பண்றாங்க, நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் வந்து இருக்கிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப நான் எனக்கு வந்த வியாதியிலெல்லாம் சுகமாக்குனேன்னு சொன்னார். அதே ஆஸ்பத்திரி போறவங்க எப்படி கட்டி சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சென்னையிலே ஒரு பெரிய கன்வென்ஷன் பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று என் இருதயம் மிகவும் வலிக்க ஆரம்பித்தது. நான் சிரமத்தோடு அந்த நாள் ஊழியத்தை நிறைவேற்றி இருந்தேன். என்னை கவனித்த என்னை அழைத்த ஊழியர் அன்பு கூர்ந்து என்னை விசாரித்த போது நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிறது என்று. என்ன ஒரு நாள் மீட்டிங் இருக்கிறது என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். கஷ்டப்பட்டு அந்த இரவில் என்னை கொண்டு போய் மருத்துவமனையிலே பார்த்தபோது எனக்கு காட்டில் பல அடைப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்துக்கு அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னேன். ஆனாலும் சொன்னார்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு என்னை பிளைட்டில் அனுப்பினார்கள். திருவனந்தபுரத்தில் என்னுடைய குடும்பம் கண்ணீர் மல்க என்னை வரவேற்றார்கள். நான் வேதனையோடு வந்தேன், கண்ணீரோடு வந்தேன். என் மனைவி என் அருகாமையில் மகிமையாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாள். என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து கேட்டார்கள், எப்படி இந்த அடைப்பின் அனுபவத்தோடு நீங்கள் 4 நாட்கள் பிரசங்கித்தீர்கள் என்று சொல்லி நான் சொன்னேன், என்னை அழைத்த தேவன் தான் அதற்கு காரணம், அவருடைய வல்லமை தான் அவருக்கு காரணம். செத்த பிரசங்கம் சை ஒன்ன மாய்ப்பட்ட பிரசங்கத்தினால் தானே ஜனங்களுடைய விசுவாசமே கெட்டு போய் கிடக்கு. என்னை ஐசியூல கொண்டு போகும்போது எல்லாரும் கண்ணீரோடு என்னை அனுப்பினார். வெளியே நின்று கதறினார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டதா என்று கேட்டேன். அருள்நாதரின் அருகாமையில் இருந்து சொன்னார், இனிதான் உனக்கு அவிசுவாசத்தின் மகிமையான ஊழியம் என்று இருக்கிறது. சபையிலே அவிசுவாசிகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஊழியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அதே போல ஆண்டவருடைய கிருபையினாலே நான் மருத்துவமனையில் இருந்து வந்த உடனே 3 மாதங்களா டாக்டர் சொன்னார், நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று. நான் 1 மாதத்திலே பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். பல இடங்களில் இந்த சாட்சி சொன்னேன். இப்பொழுது என் சபை நிரம்பி வழிகிறது. அவிசுவாசிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மருத்துவமனையோடு சம்பந்தப்பட்ட கூட்டம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு எப்படி சொல்லித்தரேன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள்லாம் என்ன முறைச்சி பார்ப்பீங்க. 39 புஸ்தகத்தில் பலி செலுத்துதலினால் பாவ மன்னிப்புன்னு சொல்லியிருக்கா சொல்லலையா பழைய ஏற்பாட்டில்? இப்போ நீங்கள் ஆடு மாடு பலி செலுத்தினா மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? எங்கள் யாத்ராகமத்திலே ஆண்டவர் சொல்லார், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத் மன்னிப்புக்காக சிந்தப்பட்டு அவருடைய காயம் நம்மை சுகமாக்கும்படியாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆனா இன்னைக்கு வியாதி வந்தோன்னு 4 கால் பாய்ச்சல் பாஸ்டுக்காக ஜெபம் பண்ணும். அவங்க பாஸ்டு தேவை. இந்த ஊழிய கட்டி எழுப்பப்படுவதற்கு எல்லாரும் வரலாற்று போறதுக்கு பாஸ்டுக்கு இன்னும் ஒரு ஊழியம், அவிசுவாச கூட்டத்தை எழுப்புற ஊழியம் இருக்கிறது. சாகாமல விசுவாசத்தோடு மரித்தார்கள் எழுதியிருக்க. சாவா கோதுமை மணி நிலத்தில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
33 வருஷத்துல ஆண்டவர் இயேசுப்பா சிலுவையில் அறைய கொல்லப்பட்டதை கூட 60 வருஷம் உயிரோடு இருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்களே. அல்லேலூயா. ஜீவனை கொடுங்க. இந்த மார்க்கம் ஜீவனை கொடுத்து வளர்ந்த மார்க்கம். அல்லேலூயா. ஆமா, சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்த நெருப்புல முளைச்சது, வெயிலுக்கு காயாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களுக்கு தெரியும் இந்த ஜப்பானி எழுப்பிட முடியும் தெரியும். இப்ப நாங்க ஜெபம் பண்ணா எங்களுக்கு தெரியும் நீங்க ஆஸ்பத்திரியில போய் சோமாவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க ஜெபத்துக்கு பவர். ஊழியக்காரலாம் எங்களுக்கு எனக்கு ஜெபத்துக்கு பவர் எனக்கு தெரியும்ப்பா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு இப்போ உங்களில் யாராவது வந்து பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க நீ வந்துடாங்க அம்மா, நான் எங்க சபையிலெல்லாம் சொல்லியிருக்கேன் வயசானவங்களுக்கு எல்லாம், நீங்க வந்தீங்களாக்கோ நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஒரு வயசான கிழடு கட்ட என்கிட்ட வர்றதில்லை. உள்ள நாள் வாழ்ந்துட்டு போயிடுவோம். இவரு ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சுகத்தோடு வாழ்ந்து படுக்கையில் இல்லாம போட்டுன்னு ஜெபம் பண்றாரு. வேண்டாம், படுக்கையில் கிடந்து அது கூட 5 வருஷம் வாழ்ந்துட்டு போவோம். வாங்க. அல்லேலூயா. தெரியும். என்னது தெரியும்? ஊழியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஏமாந்து போகாதுங்க. பணம் கிடைச்சி, பொருள் கிடைச்சி, அது கிடைச்சி, என் ஊழியத்தில் கர்த்தர் அதை செய்தா, தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒளிஞ்சு போகும். அல்லேலூயா. என் ஜெபத்தில் என் மனைவிக்கு சுகம் கிடைச்சி, என் ஜெபத்தில் என் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் தந்தார், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன சுகமாக்கினார், ஆண்டவர் கிருபையா என் ஜெபத்துக்கு பதில் தர்றாருன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. சும்மா சொல்லலாம், பாட்டு பாடலாம். சிங்க கேபியோ விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை எழுதினோட்டு போய் கேட்டா கூட சொல்லுவார், நான் இப்பொழுது சுகருக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சுகருக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் இந்த கேஸில் தான் இருக்கு. நீ சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு எனக்கு தெரியாது, சாப்பிடாதுங்கிறதும் பிரசங்கம் இல்லை. மருத்துவரை விட மருந்தை விட இயேசு கிறிஸ்து சுகமாக்குறவர். வேதம் அதை சொல்லுது. அல்லேலூயா. குருடனை சுகமாக்கினார். சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கம். அருமையானவளே, ஆண்டவராய் இயேசுப்பா ஒரு நாள் எரிகோவின் வழியிலே போய் கொண்டிருந்தார். அப்பொழுது பர்தமேயு என்கிற ஒரு குருடன் அங்கே இருந்தான். அவன் பிச்சை எடுக்கிறவனாக இருந்தான், அவன் குருடனாக இருந்தான். ஆண்டவர் அவன் வருகிறார் என்பதை கேட்டபோது அவன் கத்த ஆரம்பித்தான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி. இந்த இரவும் இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிமார்களே, அதே ஆண்டவராய் இயேசுப்பா நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பர்தமேயு என்கிற குருடனை போல கூப்பிடுவீர்களாக. அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டது போல இன்றைக்கு தேவனுடைய வல்லமை தொடுகிறது. உடனே நீங்க அல்லேலூயா கரா பரா 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 போகும்போது இந்த ட்ரெண்ட்ல பேசணும், இந்த ட்ரெண்ட்ல பேசணும். சில நேரம் இப்படி விளையாட்டு போல பேசுவேன், சிலர் அழுதுருவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்போ நம்மளும் இந்த ட்ரெண்டை கையாளலாமானே, சும்மா அப்படி அவுத்து விடுமா, அப்படி பில்டப் பண்ணிட்டு போமா. அருமையானவளே, 18 வருஷம் நிமிட முடியாத கூனி அவள் ஆலயத்துக்கு வந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்தார், அவள் மேல் இறக்கப்பட்டார், மனதுருகினார், தொட்டார், அவளை பார்த்து சொன்னார், விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி. இந்த இரவு கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், உன்னை தொடப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீர்கள்? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போற? உடனே இதுகளும் கராபரா கரபரா. தப்பானா தப்பு இல்லை, கொஞ்சம் பார்த்து வாழுங்க. சும்மா அந்த அதாவது எப்படி சொல்லலாம், பந்தய சாலையில் ஓடுற எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சரிப்படுத்திடுங்க. உங்ககிட்ட என்ன பவர் இருக்குன்னு பார்த்துடுங்க. சொல்கிறது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். என் கையில் இருக்க 100 ரூபா, அமெரிக்காவில் $1, அமெரிக்காவில் $1, அமெரிக்காவில் இதுக்கு வேல்யூஷன் இருக்கா இல்லையா? ஸ்ரீலங்காவில் போனால் ஏறக்குறை 2000 இது என்ன சொல்லலாம் 2800 ரூபா அப்படி தானே, 300 ரூபாய்கிட்ட வந்துடும். எவ்வளோ வரும்? 300 ரூபாயிரும். நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த 100 ரூபாயை ஒரு பையன் தம்பி தப்பாக எடுத்துட்டாங்க, சாமுவேலி அங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டான். அவன் கொண்டு போனாலும் 5 புரோட்டா தின்னலாம். தின்ன முடியுமா? முடியாதா? அதே இந்த ரூபாயை ஒரு 1000 ரூபா கள்ள நோட்டை அடித்து வச்சுட்டு நான் சாமுவேல்கிட்ட ஒரு நோட்டை ஒரு கட்டை கொடுத்து, மக்காலே சாமுவேலு நீ போய் பிரியாணி தின்னுன்னு சொல்லி தின்னு இந்த நோட்டை கொண்டு போய், எந்த நோட்டை? கள்ள நோட்டை கொண்டு போய் தின்னான்னா, மாத்தாண்ட தவாட்டில் தின்னான்னா திருப்பி அரிசி கழுவ வேண்டியதுதான். சரியா தப்பா? ஒரிஜினல். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தெரியும் ஊழியர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு தெரியும்,
தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும், நல்ல ஊழியர்களுக்கு தெரியும், தன்னை கொண்டு தேவன் என்ன செய்வார், என்ன பவர் இருக்குன்னு தெரியும். சரியா தப்பா? சரியா தப்பா? நீங்களாம் விசுவாசிகள் தானே, சரியா தப்பா? ஆமாம். நம்ம இந்த ஆமே அல்லேலியெல்லாம் சக்கப்புக்கண்ணி சொல்லுங்கள் எல்லாம் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கேட்டால் போதும். அல்லேலுயா. சும்மா அந்த வாரம் மாதிரி ஊழியர்களுக்கு இது மாதிரி ஒரு பிரசங்க இப்படி தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சமயத்தை பார்த்துக்கிட்டோம். பாஸ் வேறு என்னை சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நேற்று 9:15 வரைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கு 9 மணி சொன்னாங்க. அப்பா நேரம் ஆகிட்டப்பா, இன்னைக்கு முடியாத தகப்பனே, மூடிடுவோம்ப்பா என் தகப்பனே. அப்போது 3வது எல்லாருக்கும் தெரியும், அப்போ சில ஊழியர்களுக்கு தெரியும் தங்களுடைய பவர் என்னன்னு தெரியும். அல்லேலுயா. சரியா? 4க்கு போயிடுவோமா? 4 யாருக்கு என்ன தெரியும்? வாசிங்க பாப்போம். நேரம் ஆயிட்டு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:22 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:22 வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. 22 வாசிங்க, 16:22 வாசிங்க. போதும். சிம்சோனுக்கு தெரியும், என் முடி முளைக்க ஆரம்பிச்சுட்டு இனி 28 30 வரைக்கும் வாத்தா பெலிஸ்தியரை போட்டு தள்ளிடலான்னு அவனுக்கு தெரியும். அல்லேலுயா. பிரசங்கம் புரிஞ்சுதான்? என் முடி சிறைக்கப்பட்டுச்சு, என் பவர் போயிட்டுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ என் முடி என்ன செய்துட்டு வளர ஆரம்பிச்சுட்டு ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் பின்பற்றி வந்த நேசம். அல்லேலுயா. அந்த ஆதி அன்பை விட்டிருப்போமானா இன்றைக்கு நல்ல தீர்மானத்தை எடுங்க. அல்லேலுயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் மேல இந்த விசுவாசத்தை விட்டோமோ, தேவன் மேல இருக்கிற அன்பை விட்டோமோ, எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நல்ல தீர்மானம் பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் புதுப்பிங்க. ஜெபஜீவியமானாலும், வேத தியானமானாலும், தேவன் ஆராதிக்கிறதானாலும், தேவனை பின்பற்றுகிறதானாலும், கத்தருக்கடி கொடுக்கிறதானாலும், கத்தரை தேடுகிற விஷயமானாலும், கத்தருடைய சமூகத்தில் இருக்கிறதானாலும், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, ஞானத்தான் எடுத்து அபிஷேகம் பெற்ற போது, அந்த ஆரம்ப நிலைப்பாட்டில் உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் தேவனோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த வனாந்தரத்தில் பின்பற்றி வந்த நேசம். அல்லேலுயா. ஆமா. அந்த ஆதி அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி அன்பின் அனுபவத்தை நினைச்சு பாருங்க. மறுபடியும் முடி முளைக்க ஆரம்பிச்ச உடனே சிம்சோனுக்கு தெரியும், இப்போ நம்ம மறுபடியும் பெலிஸ்தியனை போட்டுடலாம். அல்லேலுயா. இந்த இரவு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். இந்த இரவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனோடுக்குள்ள உள்ள உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி ஆரம்பித்ததோ, எந்தெந்த இடத்துல தேவனுடைய கிருபை இழந்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த தீர்மானம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த இரவு உங்கள் உடன்படிக்கைகள் புதுப்பிக்கப்படட்டும், உங்களுடைய தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படட்டும். ஆதி அனுபவத்துக்குள்ள வாருங்க. ஆகையால் தான் வேதம் சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஒரு நீதிமானுக்கு தெரியும் தான் எந்த ஸ்தானத்திலிருந்து எங்க விழுந்தேன். ஆகையால் தான் சொல்லும் போது சொல்றான், வேதம் சொல்லுது, என் சத்துருவை நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்துருவை நீ சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இந்த இரவு சத்துருக்கள் சங்காரம் பண்ணப்படுகிற இரவாய் மாற்றப்படட்டும். அதற்கு நம்முடைய முடிகள் முளைக்கட்டும். தேவனுக்கான மகிமையான எண்ணங்கள் உண்டாகட்டும், மகிமையான வாஞ்சைகள் உண்டாகட்டும். முடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மகிமைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு மகிமைக்கு ஏதுவான நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாக, அழிவில்லாத ராஜ்யத்துக்கு ஏதுவாக, வருகைக்கு ஏதுவாக, மறுரூபத்துக்கு ஏதுவாக, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கேற்ற விதத்தில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் மறுபடியும் துளிர்விட ஆரம்பிப்பதாக. வசந்த காலம் உண்டாகும் போது, வசந்த காலம் உண்டாகும் போது, அத்திமரம் துளிர்க்கும் போது மீட்பர் வருகிறார் என்கிறது போல நமக்குள்ளே ஒரு துளிர் விடுகிற அனுபவம் உண்டாகட்டும். என் அருமை சகோதரனே, சகோதரி, உங்கள் தீர்மானங்களை புதுப்பீங்கள். விசுவாச ஜீவியம் செய்ய முடியாத தீர்மானங்களை புதுப்பீங்கள். செபுலோனும் நப்தலியின் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றது போல இந்த இரவு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம், என்னை போன்றவன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் ஓடி போவானோ. கர்த்தர் உன்னை அழைத்தது, கர்த்தர் உன்னை வேறு பிரித்தது, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது, தாயின் கருவிலே முன்குறித்து உன்னை அழைத்தது, உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தது, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தது. என் அருமை சிம்சோனே, உன் முடிகள் முளைக்கட்டும், உன் முடிகள் முளைக்கட்டும். நீயே என்ற பார்வை பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னை அழைத்தது பராக்கிரமசாலியாய் சாகும்படிக்கு, கோழையா சாகுவதற்கு அல்ல. ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2 பேராய் கர்த்தர் உன்னை அழைத்தாரு. உன் பணத்தை பார்த்தல்ல, உன் அழகை பார்த்தல்ல, அந்தஸ்தை பார்த்தல்ல, உன் திறமையை பார்த்தல்ல, உன்னால முடியும் இல்ல. உன் அழைச்ச நோக்கமே உன்னை கொண்டு, உன்னை என்னையும் கொண்டு தேவனால் முடியும் என்பதற்காக
இந்த இரவு கர்த்தருடைய பட்சமாய் நில்லுங்கள். 13 கோத்திரத்தாருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் கர்த்தருடைய பட்சமாய் இருந்தது. அந்த கோத்திரத்துக்கு நித்திய ஆசாரிய பட்டம். இந்த இரவு எத்தனை பேர், இந்த இரவு எத்தனை பேர் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தருடைய பட்சமாய் நிற்க விரும்புகிறேன், என் ஆண்டோடைய பட்சமாய் நிற்க விரும்புகிறேன். எனக்கு தெரியும் ஆண்டோடைய பட்சமாய் இருந்தா, என் ஆண்டோடைய பட்சமாய் இருந்தா என்ன வியாதி மேற்கொள்ள முடியாது, என்ன சாத்தா மேற்கொள்ள முடியாது, என்ன பாவம் மேற்கொள்ள முடியாது, என்ன உலகம் மேற்கொள்ள முடியாது, என்ன மரணம் மேற்கொள்ள முடியாது, என்ன பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ற பட்சத்தில் இருக்கிறார். அவரின் வலது பார்சலத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தருடைய பட்சமாய் திரும்பி வாருங்கள். சுலமுத்தியே முகரூபத்தை காட்டு. சுலமுத்தியே உன்னை பேக் சைடு தான் நான் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது. உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் யாரெல்லாம் இழந்து போனீங்களோ கிருபையில இந்த நாளை தண்டு மகிமை பார்க்கிறோம். இந்த நாளை தண்டு மகிமை பெரிதாயிருக்கும். இந்த இரவு கட்டணமை உயிர்ப்பிக்க விரும்புகிறான். சிம்சோனை கொண்டு கடைசி முடிவில் பெலிஸ்தியரை அழித்தது போல இந்த உலக வாழ்க்கையில என் முடிவு நல்லா இருக்கணும். என் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள நாம் அறிக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவா நாம் அறிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அல்ல. என்னை தேவன் அழைத்த நோக்கம், தேவன் என்னை படைத்த நோக்கம், தேவன் வச்ச திட்டத்தை நிறைவேற்றிட்டு தான் நான் சாகணும். அல்லேலூயா. 5 யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிச்சிடும். வாசிங்க. எபிரேயர் கீழ நிருபம் 11 24 இருந்து 26 வாசிங்க. போதும். பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தாலும் மோசேக்கு தெரியும் தான் ஒரு இஸ்ரவேலன். எகிப்தின் பொக்கிஷங்களை விட கர்த்தருடைய ஜனத்தோடு பாடுபடுவதை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பணம் இருக்கட்டுங்க, எவ்வளோ பொருள் இருக்கட்டுங்க, எல்லா பிள்ளைகளையும் போல உங்கள் பிள்ளைகளை வளர்த்துறாங்க. 4 பிள்ளைகளுக்கு போல உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்காங்க. துணி கடைக்கு போகும்போது எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணாதுங்க. ஒரு வயசுக்கு மேலே அடக்கமாக ட்ரெஸ் விடுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அடக்கமாக ட்ரெஸ் கொடுங்க. பசங்களுக்கு இதில் நிற்கிற மாதிரிலாம், இதில் பேண்ட் இருக்கிற மாதிரிலாம் எடுத்து கொடுக்காத, நல்லா வச்சு கொடுங்க. இந்த ஹீரோ பிடிச்சி தலைமுடியை வெட்டி வச்சுருப்பாங்க மேலே, அப்படி ஒரு மாய பப்பாளி மண்டைய மாதிரி, அப்படிலாம் வளர்க்காதுங்க. அல்லேலூயா. மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வேதம் சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து எகிப்தின் பொக்கிஷங்களை விட தெய்வ ஜனத்தோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்ட அர்த்தம் அவனுக்கு தெரியும். தான் ஒரு இஸ்ரவேலன், தான் ஒரு இஸ்ரவேலன். எத்தனை பேருக்கு இந்த இரவு தெரியும்? நான் உலகத்துக்குரியவன் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவன். நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். நான் பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய பிள்ளை. உலகத்தார போல வாழும்படி அல்ல. 4 பிள்ளையை போல உங்க பிள்ளைய வளர்த்துறாங்க. பணம் இருக்கிறதுனால, பொருள் இருக்கிறதுனால, எல்லா வசதிகளும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கிறதுனால வளர்த்துறாங்க. உங்க பிள்ளைகளை தருத்திரமா வழங்குங்கிறதுக்கு நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளா வழங்க. அல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது அடையாளப்படுத்தட்டு. ஒரு ஊழியனுடைய வஸ்திரம் அவனை தேவனுடைய ஊழியன் அடையாளப்படுத்தட்டு. அல்லேலூயா. எகிப்தின் சாஸ்திரங்களெல்லாம் கற்று தேர்ந்தான். ஆனா மோசே ஒரு இஸ்ரவேலனாய் காணப்பட்டான். ஒரு மோசே இஸ்ரவேலனாய் காணப்பட்டான். ஒரு மோசே இஸ்ரவேலனாய் காணப்பட்டான். பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்ந்து ஆளானாலும் அவனுக்கு தெரியும் தான் ஒரு இஸ்ரவேலன், எகிப்தியன் அல்ல என்று சொல்லி. வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 இருந்து 8. 2 பேதுரு 1:13 வாசித்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 இருந்து 8 மாத்தி வாசித்தாங்கம்மா. நேரம் ஆயிட்டுமா? வாசிங்க. தேவகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம். 2 பேதுரு 1:13 வாசிக்கும் போது பேதுரு அப்பா எனக்கு அறிவித்தபடி நடக்கும். தெரியும். என்னது தெரியும்? என்னது தெரியும்? என் தேகத்தை விட்டு பிரிகிற நாள் வந்துட்டு சீக்கிரமா எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். எளிமை நிற்போமா? எத்தனை பேருக்கு தெரியும் நான் செத்தா பரலோகத்துக்கு போவேனி? உங்களுக்கு தான். நான் சொன்னதுனால நீங்கள் போகிறதில்ல. நாங்கள் நீங்கள் காணிக்க தர்றதுனால எங்கள் சபையில் இருந்தால்
கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே வைக்கும்போது மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம்னு சொல்லி தான் நாங்கள் அடக்கம் பண்ணோம். போகிறதும் உங்களுக்குள்ள இடவாடு. அதனால் பார்த்துடுங்க. இப்போ நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கிடணும். பரிசுத்த பவுல் சொல்லார், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது.